நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் நடத்துகின்ற 43வது இலக்கிய சந்திப்பு இந்த கூட்டம். எழுத்தாளர் வெண்ணிலா அவர்களினுடைய படைப்புகளை குறித்து பேசுவதற்காக இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நண்பர்கள், வருகை தந்திருக்கின்ற நண்பர்கள், சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற எழுத்தாளர் வெண்ணிலா, உரையாளர்கள் அனைவரையும் வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். இப்போ எழுத்தாளர் வெண்ணிலாவின் படைப்புகளை பற்றி எதை பற்றி பேசுறது அப்படின்னு இது பண்ணல. எழுத்தாளர் வெண்ணிலா அவர்களே நாவல்கள் எழுதிய 3 நாவல்களையுமே பேசலாம் என்று கருதினார். அந்த அடிப்படையில் 3 நாவல்களை குறித்து பேசுவதற்காக 3 நன்கு படித்த நாவலிலே பரிச்சயம் உள்ளவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இப்போ ஒவ்வொருவராக பேசுவதற்கு முன்பாக எழுத்தாளர் வெண்ணிலா அவர்களை பற்றிய அவருடைய எழுத்துலகை பற்றிய ஒரு சிறு குறிப்பை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். எழுத்தாளர் வெண்ணிலா அவர்களை எழுத்துலகிலே தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அனைவருக்கும் அறிந்தவர் அவர். என்னை பொறுத்த அளவிலே எனக்கு அவரை நேரடியாக சுமார் 7-8 ஆண்டுகளாக தெரியும். அவர் தினமணியிலே எழுதியிருக்கின்ற கட்டுரைகள் முன்பு தொடர்ச்சியாக எழுதி வந்தார். அந்த கட்டுரைகளுக்கெல்லாம் நான் ஒரு மிகப்பெரிய வாசகன். இப்போ எழுத்தாளர் வெண்ணிலா அவர்களை குறிப்பாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் வாசித்து விடலாம் என்று நினைக்கிறேன். அந்த குறிப்பை எழுத்தாளர் வெண்ணிலா அவர்கள் முதுகலை உளவியலும் கணிதமும் பயின்றவர், முனைவர் பட்டமும் பெற்றவர், திராவிட சிந்தனையால் ஈர்க்கப்பட்டு எழுத வந்தவர். தற்போது சென்னையில் தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சியில் உதவி பதிப்பாசிரியராக பணியாற்றி வருகிறார். கவிதை, சிறுகதை, கட்டுரைகள், நாவல், நேர்காணல்கள் என பல வகைகளிலும் தனது படைப்புகளை சிறப்பாக தந்து கொண்டிருக்கிறார். இதுவரையில் 9 கவிதை தொகுதிகளையும் 8 கட்டுரை தொகுதிகளையும் 5 தொகுப்பு நூல்களையும் 3 சிறுகதை தொகுதிகளையும் 3 நாவல்களையும் எழுதிய பெருமைக்கு உரியவர். தனது படைப்புகளுக்காக தமிழக அரசு உள்ளிட்ட ஏராளமான விருதுகளையும் பெற்றிருக்கிறார். எழுத்தாளர் வெண்ணிலா தமிழ்நாட்டிலே நிறைய இலக்கிய விமர்சன கூட்டங்களிலே பங்கேற்றிருக்கிறார், கருத்தரங்குகளில் பங்கேற்கிறார். இதை தவிர இந்தியாவினுடைய பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நவீன தமிழ் இலக்கியம், பெண் எழுத்தாளர்களினுடைய பங்களிப்புகள் குறித்த கருத்தரங்குகளே பங்கேற்றுள்ளார். இவ்வளவு பெருமைகளுக்கும் உரியவர் எழுத்தாளர் வெண்ணிலா அவர்கள். அவரது படைப்புகளை குறித்து பேசுவதற்காக வருகை தந்திருக்கின்ற முதலாவதாக பேச இருப்பவர் எழுத்தாளர் லோகமாதேவி. எழுத்தாளர் லோகமாதேவியும் விமர்சன உலகிலே பரிச்சயமானவர். விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்திலே முன்னணியில் இருந்து பலவற்றையும் எடுத்து செய்யக்கூடியவர். ஜெயமோகனினுடைய இணையதளத்திலே தொடர்ச்சியாக தாவர இயலை குறித்த கட்டுரைகள் எழுதி கொண்டிருப்பவர். அவரை குறித்த ஒரு சிறு குறிப்பையும் படித்து விடுகிறேன். எழுத்தாளர் லோகமாதேவி தாவர இயல் பேராசிரியர், தாவர இயலில் ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். அதோடு கைடாகவும் பணி செய்கிறார். அரிசோனா பல்கலைக்கழக வலைத்தளத்திலே அறிவியல் தகவல்களை தமிழில் மொழிமாற்றம் செய்துள்ளார். தமிழ் விக்கி இணைய கலைக்களஞ்சியத்தினுடைய தமிழ் பக்கத்தினுடைய மேம்படுத்தினர். தொடர்ந்து தாவரையியல் சார்ந்த தமிழ் கட்டுரைகளை மின்னிதழ்களில் எழுதி வருகிறார். தமிழில் 14 நூல்களும் ஆங்கிலத்தில் 3 நூல்களும் எழுதியிருக்கிறார். சொல்வனம் மின்னிதழ் உள்ளிட்ட சில இதழ்களிலும், நான் முன்பே சொன்னது போல ஜெயமோகன் தளத்திலும் தாவரையியல் கட்டுரைகளை எழுதி வருகிறார். இலக்கிய மேடைகளிலே தொடர்ந்து நூல்களினுடைய விமர்சனங்களை குறித்து பேசுகிறார். எழுத்தாளர் லோகமாதேவி அவர்களை எழுத்தாளர் வெண்ணிலாவினுடைய நீரதிகாரம் என்ற படைப்பை குறித்து முதலாவதாக பேசுவதற்காக அழைக்கிறேன். வாங்க. வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். ஒரே ஒரு செகண்ட் இருங்க, உங்களை நடுவுல கொண்டாந்துடுறேன் நான். நீங்க உரையை தொடங்கலாம். வணக்கம் வெண்ணிலா, வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நீரதிகாரம் பத்தி மறுபடியும் பேசல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. எனக்கு ஒரு 20-25 நிமிஷம்னு மந்திரமூர்த்தி சார் சொல்லியிருந்தாரு. நீரதிகாரத்துக்கும் எனக்குமான அடக்கத்தையே நான் 1 மணி நேரம் பேசுவேன் ஆக்சுவலா. அதனால என்னை கட்டுப்படுத்திட்டு நீரதிகாரத்தை பத்தி மட்டும் பேசலான்னு இருக்கேன். 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டுல காரைக்கால் அம்மையிலிருந்து 2019-20 எழுத வந்த பொன்முகலி வரைக்கும் தமிழ்ல குறிப்பிடத்தக்க மற்றும் காலத்தால் அழியாத படைப்புகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிற பெண்கள் இருக்கிறாங்க. அம்பை, வெண்ணிலா, எத்தனை பேர் இருந்தாலுமே குறிப்பிடத்தகுந்த படைப்புகள் பெண்களால் கொண்டு வரப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் கிண்டலாகவே இப்போ கூட வைக்கதான் படுது இலக்கிய உலகத்துல. அதுக்கெல்லாம் 2 தலையணை மாதிரியான புத்தகத்துல வெண்ணிலா பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். நீரதிகாரத்தை பார்க்கும் போதெல்லாம் பலமான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சுப்பேன். ஏன்னா அது ஒரு பெரிய சவால் வெண்ணிலாக்கு முன்னாடி இருந்தது. ஏன்னா இப்ப வந்து வாசிக்கிறவங்க ரொம்ப கம்மி, அதுலயும் பெருசா வாசிக்கிறவங்களே இல்லை. ஏன்னா ரீட் மோர் அப்படின்னு வாட்ஸ்அப்ல வந்தாலே ஸ்கிப் பண்ணி அடுத்ததுக்கு போறவங்க, சின்ன சின்ன ரீல்ஸ் பாக்குறவங்களுக்கான காலம் நிறைஞ்சிருக்கும் பொழுது ஒரு பிரபல வார பத்திரிகையில் தொடர்ந்து 122 வாரம் எழுதுங்கிறது பெரிய சவால். அத வெற்றிகரமா செஞ்சிருக்காங்க வெண்ணிலா. இந்த வெண்ணிலா நான் கங்காபுரத்துல தான் அறிஞ்சுக்கிட்டேன். நீரதிகாரத்துல மேலும் அணுக்கமாயிருக்கேன். இந்த தொடர் விகடன்ல வர தொடங்கிய முதல் அத்தியாயத்திலிருந்து அது முடிஞ்ச கடைசி அத்தியாயம் வரைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே எனக்கு நீரதிகாரத்துக்காக தான் விடிஞ்சது எப்பொழுதுமே. வெண்ணிலா எந்திரிச்சு அந்த நாளை துவக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆன்லைன்ல நீரதிகாரத்தை படிச்சுட்டு அவங்களுக்கு அதுக்கான விமர்சனத்தை போட்டுருவேன் வாய்ஸ் மெசேஜ்ல. நீரதிகாரம் பெரும் படைப்பு, அது முடிஞ்சிருச்சுனாலும் எனக்கு அந்த வியாழக்கிழமை பெரிய துயரமா இருந்துச்சு. இனிமே வர வியாழக்கிழமைகள் நீரதிகாரம் எடுக்காதுன்னு தான் இருந்துச்சு எனக்கு. அப்படி அது போலவே நீரதிகாரத்துக்கூடயே நான் பயணிச்சேன். வெண்ணிலா இதுக்கு பின்னாடி செலுத்தின கடும் உழைப்பு எனக்கு தெரியும். ஒவ்வொரு வரிக்கும் பின்னாடியும் வெண்ணிலா சென்ற பயணங்கள், நீர்வழி தடங்களை நோக்கி அவங்க போனது, ஆவண காப்பகத்துல லட்சக்கணக்கான ஆவணங்களுக்கு மத்தியில் அவங்களே ஒரு பழைய ஆவணம் போல தேடிட்டு இருக்கும் பொழுது நான் அங்கேயே போய் பார்த்திருக்கேன். அவங்களே பூஞ்சார் அரண்மனைக்கு அவங்களோட போயிருக்கேன். மீனாட்சி நதியில் இறங்கி நனைஞ்சிருக்கேன். அந்த முல்லை பெரியாறு அணை கட்டின என்ஜினியர்களோட பேசும்பொழுதும் நான் கூட இருந்திருக்கேன். அப்படி பார்க்கும் பொழுது சம்டைம்ஸ் எனக்கு தோணும், படிச்சுட்டு இருக்கும் பொழுது நானும் ஒரு இன்விசிபிள் கதாபாத்திரமா நீரதிகாரத்துக்குள்ள எங்கேயோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மயக்கம் எல்லாம் கூட எனக்கு தோன்றி இருக்கு. அப்போ இது ஒரு பெரும் படைப்பு அப்படிங்கிறத விடவும் பொதுவா வரலாற்று நாவல்களுக்கான களம் அப்படிங்கிறது பெரும்பாலும் அரசியல் சூழ்ச்சியோ அல்லது காதலோ போராதான் இருக்கும். முதல் முறையா இவ்வளவு பெரிய படைப்பை தொடர்ந்து வார வர படைப்பு ஒரு அணை கட்டுமானத்தை பத்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயம். ஏன்னா வெண்ணிலா ஒரு சிவில் இன்ஜினியர் கிடையாது. அவங்க நூற்றாண்டுகளுக்கு கிடப்புல போடப்பட்டு மறுபடியும் எத்தனையோ ஆபீசர்ஸ்னால எடுத்து சரியா முடிக்கப்பட்ட 2 தேசங்களுக்கு இடையேயான ஒரு பெரிய கட்டுமானம் அது. இப்பவுமே 2 மாநிலங்கள் நடுவையான ஒரு சென்சிட்டிவான ஒரு ப்ராஜெக்ட். அதை கையில தொட்டு அவங்க இப்ப மந்திரமூர்த்தி சார் சொன்ன மாதிரி உளவியல், வரலாறு, கணிதம் அதுலதான் அவங்களோட அகடமிக் எக்ஸலன்ஸ் இருக்குது. ஆனா இதை அவங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப ப்ரிசைஸான அந்த மெஷர்மெண்ட்ஸோட கட்டுமானம் குறித்த டெக்னிக்கல் தகவல்களோடு சரியா முடிச்சிருந்தாங்க. அந்த வகையில இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படைப்பு நீரதிகாரம். தமிழ்ல இது மாதிரியான படைப்புகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆங்கிலத்துல இருக்கு. குறிப்பா இந்தியாவில கட்டின 3 ஒரு நர்மதா டேம் பத்தின ஒரு படைப்புல குறிப்பிட்டிருக்கிறாங்க. சைனால இருக்கிற ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தின ஒண்ணு, இன்னொரு படைப்புல 3 கார்ஜஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. கரிபா டேம் பத்தினி ஜாம்பியால கட்டினது பத்தி இருக்குது. இதெல்லாம் ரியலா கட்டினது பத்தி. ஆங்கிலத்துல இந்த நிலப்பரப்பு அப்படின்னு குறிப்பிடப்படாம சில படைப்புகள் டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி இருக்கு. அதுல குறிப்பா அன்செட்டில் டஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது ராபர்ட் அப்படிங்கிறவர் எழுதுனது. அது எதை பத்தி பேசுதுன்னா, இந்த மாதிரியான ஒரு பெரிய கட்டுமானம் இயற்கை அழிச்சு கட்டும் பொழுது ஏற்படுகிற உளவியல் ரீதியான தாக்கங்களை பத்தி பேசுறது அன்செட்டில் டஸ்ட். அது போலவே ஸ்மால் ரெமடிஸ் ஒண்ணு இருக்குது. அது வந்து எளிய மக்களின் வாழ்வில் ஒரு அணை கட்டுமானம் ஏற்படுத்துகிற தாக்கத்தை பத்தி பேசு. அது போல வாட்டர் நைஃப் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் இருக்குது. சோ பிக்னு ஒண்ணு இருக்குது. அது வந்து 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் அமெரிக்கன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இந்த மாதிரியான ஒரு பெரிய ஷிஃப்ட் ஆச்சு டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா அப்படிங்கிறதையும்,
கூடவே லேண்ட் டேமிங் அப்படின்னு சொல்ற நிலத்தை நமக்கு ஏற்றபடி மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் சொல்றது. ஆனா தமிழ்ல இதுதான் மிக முக்கியமான ஒரு முதல் நாவல் அப்படின்னு நான் சொல்றேன். மேலும் இந்த நாவல் நிறைய கோணங்கள் இந்த நீரதிகாரத்தை நம்ம அணுக முடியும். நானே இதை பத்தி விகடன்ல 100வது நீரதிகாரம் வந்தப்போ நூறதிகாரம் அப்படின்னு பேசும்பொழுது நான் பேசியிருக்கேன். மறுபடியும் மேலூர்ல பென்னி குக் சிலை இருந்த இடத்துல இருந்து மேலதாளத்தோடு இந்த அணையினால் பயன்பெற்ற விவசாயிகள் வேஷ்டி துண்டோட வந்து பெருந்திரளா கலந்துகிட்ட மேடையிலும் நான் வெண்ணிலாவோட இதை பத்தி பேசியிருக்கேன். இன்னொரு யூடியூப் காணொலியிலும் இதை பத்தி பேசியிருக்கிறேன். எவ்வளவு பேசினாலும் ஒவ்வொரு முறையும் இதை வேற வேற கோணங்கள் தான் நம்ம பார்க்க முடியும். குறிப்பா குட் பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் அப்படிங்கிற ஒரு சித்திரம் இதுல நிறைய துலங்கி வரும். முதல் அத்தியாயத்துல முதல் பக்கத்துல இருந்து நம்ம இது நாள் வரைக்கும் வரலாறு நம்மளுக்கு சொன்னது, நம்ம முதுகுல கால் வச்சு சாரட்டு வண்டியில ஏறினவங்க, நம்மளை சுரண்டனவங்க, நம்ம செல்வத்தை கொள்ளையடிச்சவங்க 200 வருஷமானது. அது உண்மைனாலும் அதுக்கு மத்தியிலும் இருந்த நல்ல மனுஷங்களை பத்தியும், நூற்றாண்டுகளா கிடப்புல போடப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட தூசி தட்டி மறுபடியும் எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியில செஞ்சு முடிச்சவங்களை பத்தியும், இந்த வளம் மிக்க தேசத்துல வாட்டர் கிரைசிஸ் இப்படி இருக்குன்னு வருத்தப்பட்டு எப்படியாவது சரி பண்ணணும் முயற்சி நிறைய பேர் இதுல சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க உயிரை கூட. அது எல்லாத்தையுமே சொன்ன வகையில இப்படி இது ஒரு விதத்துல அணுகலாம். நீரதிகாரம் காட்டும் பெண்கள் அவங்க ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷலானவங்க. அப்படி ஒரு கோணத்திலையும் நீரதிகாரத்தை அணுகலாம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் என்ஜினியரிங் டீடைல்ஸ், டெக்னிக்கல் சைட் ஆஃப் நீரதிகாரம் அது ரொம்ப பெருசா ஒரு பெருஞ்சித்திரத்தை கொடுக்கும். அப்படியே அணுகலாம். இதுல வெண்ணிலா காட்டுகின்ற நுண் விவரணைகள், அது போலவே உரையாடல்களின் ஆழம், இப்படி பல கோணங்கள்ல நம்ம நீரதிகாரத்தை அணுக முடியும். அப்போ நல்ல பிரிட்டிஷ் அதிகாரிகள் அப்படின்னு பார்த்தா இந்த கதையின் நாயகன் பெனிக்விக் அப்படின்னாலுமே ஹானிங்டன் அவருக்கு இணையான ஒரு இடமே கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. முதல் அத்தியாயத்திலேயே ஹானிங்டன் சொல்லுவாரு, நூற்றாண்டுகளாக நிறைய தவறுகள் நடந்த ஒரு இடத்துல நான் உட்கார்ந்துருக்கேன், அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்குதுன்னு சொல்லுவாரு. இவ்வளவு வளமிக்க தேசத்துல இப்படி பஞ்சம், ஏன்னா அப்ப 25 லட்சம் பேர் பக்கம் செத்து போன பஞ்சத்தை சொல்றாங்க. இன்னொன்னு நீரதிகாரம் காட்டுகிற வரலாற்று காட்சிகள், பஞ்சம், நோய் தொற்று, நிறைய அந்த மாதிரியான விஷயங்களும் அங்க சொல்லியிருப்பாங்க. இப்படி பல பிரிவுகளும் நீரதிகாரத்தை அணுகலாம். அந்த பெனிக்விக், ஹானிங்டன் இவங்க எல்லாரும் முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னாலும் எல்லா உப கதாபாத்திரங்களையுமே வெண்ணிலா விரிச்சு தான் சொல்லியிருக்காங்க. அது 1-2 தான் அதுல புனைவு கதாபாத்திரங்கள். அப்படி பார்க்கும்பொழுது ஈக்குவல் வெயிட்டேஜ் எல்லா கதாபாத்திரங்களுக்குமே இதுல பெனிக்விக்கு இணையாவே இருக்குது. ஸோ பெண்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏராளமான பெண்கள் இதுல வர்றாங்க. குருவாயி இருக்காங்க, ஜார்ஜியானா இருக்காங்க, எஸ்தர் இருக்காங்க, பாகீரதி இருக்காங்க, கார்த்தியாயினி இருக்காங்க, லட்சுமி கொச்சம தம்புராட்டி இருக்கிறாங்க, தேவந்தி இருக்கா. முதல்ல இருந்து வர்றது தேவந்தி தான். ஸோ இவங்கள எல்லா பெண்களுமே வெண்ணிலா மிக வலுவான கதாபாத்திரங்களா தான் படைச்சிருக்காங்க, காமிச்சிருக்கிறாங்க. யாருமே டிபெண்டன்ட் கிடையாது, யாருமே டெலிகேட் கிடையாது. பெரும்பாலும் இந்த வரலாற்று நாவல்கள்ல வர்ற பெண்கள், நாதா என்னை ஏன் விட்டுட்டு போனீங்க அந்த மாதிரி கேட்கறவங்க, காதலுக்கா கசிந்துருங்க, இங்கெல்லாம் அப்படி கிடையாது. தேவந்தி யானை மேல ஏறி போய் நிறைய பிரச்சனைகளை தீர்க்கிற ஒருத்தியா இருக்கிறா. ஜார்ஜியானா பென்னிக்கு ஹெல்ப் பண்றவங்களா இருக்காங்க. பல அரசியல் விஷயங்களையும் அவங்க தலையிடுறவங்களா இருக்காங்க. குருவாயி ஹானிங்டனோட குருவாயி கேட் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் இதுல. அவங்க அவரோட கம்பேனியன் அப்படின்னு சொல்றாங்க இதுல. ஸோ அவங்க மனசறிஞ்சு நடந்துக்கிற ஒரு பாத்திரமா, வர்றவங்களெல்லாம் ப்ராப்பரா உபசரிக்கிறவள. ஒரு கட்டத்துல நம்மளே குருவாயே மாறிடுவோம். இந்த கட்டத்துல இந்த விஷயத்துல ஹானிங்டனுக்கு இது இப்படிதான் ஃபீல் பண்ணுவாரு, அவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்க கூடாது, அவர் அப்படியே விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ஆயிடுவேன். ஒரு கட்டத்துல குருவாய் என்ன நினைப்பாலும் அதை நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நம்ம எஸ்தரா இருப்போம், நம்ம பென்னிக்விக்கோட மனைவி ஜார்ஜியானாவா இருப்போம், கார்த்தியாயினியா இருப்போம். அப்படி பெண்கள் எல்லாருமே மிக வலுவான கதாபாத்திரங்களா படைச்சிருக்கிறது எனக்கு நீரதிகாரத்தில் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருந்துச்சு. குறிப்பா லட்சுமி கொச்சம தம்பராட்டி அப்பதான் அவங்க கணவர் இழந்திருப்பாங்க. ஆனா அவங்களோட நிமிர்வு சொல்லியிருப்பாங்க. அவங்கதான் முதல்ல புடவை கட்டிட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கூடவே அவங்க பேசுற உன்னதமான ஆங்கிலத்தையும் பத்தி சொல்லுவாங்க. அப்புறம் குருவாய் இந்த மாதிரி அவங்கள கம்பெனினா இருக்கிறது, அவங்க எப்படி மீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. எஸ்தர் ஹிந்துவா இருந்து கிறிஸ்டினாயி அவங்களோட கருணையோட நீரதிகாரத்துல எப்படி வர்றாங்கன்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்குமான ரோல் என்ன இருந்ததோ அதை அவங்கள வலுவான ஒரு பெண்களா காமிச்சு வெண்ணிலா சொன்னதை நான் ரொம்பவே ரசிச்சேன். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுல வந்து வரலாற்று
தகவல்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. கூடவே ஒரு திவான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மூலமாக மிக முக்கியமான ஒரு விஷயத்த நம்மளுக்கு எளிதா சொல்லியிருப்பாங்க. அதாவது 999 வருஷத்துக்கான குத்தகை எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுனால தான் இது கையெழுத்து போடுறதுக்கு பூஞ்சார் அரண்மனையிலிருந்து எல்லாருமே யோசிப்பாங்க. அப்போ நம்மளுக்கு அவங்க வெறும் 999 வருஷத்துக்கு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நம்ம பேசாம போயிருப்போம். ஆனா யூசுவலா இந்தியால போடுறது 99 வருஷத்துக்கான ஒப்பந்தம் தான். இங்கிலாந்துல தான் தேவாலயங்கள் கட்டப்படும் போது அந்த மாதிரி 999 வருஷங்களுக்கு ஒப்பந்தம் எடுப்பாங்க. அதனால இங்கேயும் இவங்க இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படிங்கிறது ஒரு திவான் பாத்திரம் சொல்ற மாதிரி சொல்லும் பொழுது நம்மளுக்கு இந்த டீட்டெயில் புரியும். ஸோ நீரதிகாரத்தோட ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது இந்த மாதிரியான நுண் விவரணைகள் தான். இன்னொரு இடத்துல திவான் சொல்லுவாரு, அது PERIYAன்னு வரனால பெரியாரு பெரியாருன்னு நீங்க மென்ஷன் பண்றீங்க, அது பேரியாரு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உரையாடல் கட்டமைப்பு அப்படிதான். ஆங்கிலத்திலிருந்து ஆங்கிலம் பேசுறத தமிழ்ல சொல்லும்போது அது வெண்ணிலா சொல்றது வேற மாதிரி இருக்கும். அந்த சந்தனத்தேவன் பெயர்தேவன் மாதிரியான லோக்கல்ஸ் பேசும்போது அவங்களோட ஸ்லாங் மிகச்சரியா சொல்லியிருப்பாங்க. இந்த கிறிஸ்தவ மதமாற்றம் பத்தி சொல்லும்போது இந்த ஸ்லாங் அந்த உரையாடல் எல்லாம் ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க வெண்ணிலா அப்படிங்கிறது இதுல தெரியும். அப்புறம் அந்த நுண் விவரணைகள் தான் நான் ரொம்ப ரசிச்சு ரசிச்சு பார்ப்பேன். பாட்டனியும் இதுல நிறைய இருக்குது. ஒரு இடத்துல வந்து பேரியாறுல வந்து வேங்கை மலர் விழுந்து பேரியார் ஓடி வர்றது வந்து நெருப்பாறு பொங்கி வழியிற மாதிரி இருக்கு. அந்த மஞ்சள் மலர்கள் அப்படி சொல்லியிருப்பாங்க. அண்ட் வரலாற்று தகவல் கூடயும் பாட்னி இணைச்சிருப்பாங்க. எப்படி விசாகம் திருநாள் திருவிதாங்கூர்ல பஞ்சம் வந்தப்போ மலாயால இருந்து கப்பக்கிழங்கு கொண்டு வந்தாங்க. அது கப்பல்ல வந்ததுனாலதான் அது கப்பக்கிழங்கு இப்ப வரைக்குமே கேரளால. அது போலவே ஸ்ரீலங்கால இருந்து ரப்பர் வந்தது. ஒரு இடத்துல இந்த கப்பக்கிழங்கோட வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் சொல்லும்போது மொழின்னு ஒரு இடத்துல தமிழ்ல சொல்லியிருப்பாங்க. அந்த கட்டிங்ஸ் வைக்கிறது அது மிகச்சரியான தமிழ் சொல் மொழி. அந்த மாதிரி நிறைய பட்டம். அப்புறம் ஒரு இடத்துல ஈட்டி மரம் வந்து இலைகள் விரிகிறதுக்கு முன்னாடி கிளம்பி போனா அப்படின்னு இந்த பயோடைவர்சிட்டி டிஸ்கிரிப்ஷன் பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் நான் ரொம்ப குறிப்பா கவனிச்சு ஒவ்வொரு வாரமும் சொல்லுவேன். அந்த ட்ரைப் ஓட தலைவர் கையில வச்சுக்கிற கைத்தடி எந்த மரத்துல பண்ணினாங்க, இப்படி நுண் விவரணைகள் நிறைய இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அத்தியாயத்திலேயே அவர் ஒரு புக்கு படிச்சுட்டு இருப்பாரு ஹானிங்டன். அப்போ அவர் ஒரு நூலை புரட்டி கொண்டிருந்தார் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காம அந்த புக்கோட பேர் சொல்லியிருப்பாரு. சவுத் இண்டியன் ஃபெமைன் பத்தின ஒரு புக் அவர் படிச்சுட்டு இருந்தான்னு சொல்லியிருப்பாரு. அவர் குடிச்சிட்டு இருக்கிற விஸ்கி குடிச்சிட்டு இருக்கிற கோப்பையோட கைப்பிடி தந்ததுல இருந்தது சிகார் தந்தத்துல செஞ்சது. விஸ்கி பரிமாறிட்டு போற பணியால் பின்புறத்தை காமிக்காம குனிஞ்சபடியே பின்னாடி போனார். இந்த மாதிரி ஐஸ் கட்டி இருந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க வெண்ணிலா, சின்ன சின்ன ஐஸ் துண்டங்கள்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நுண் விவரணைகள் வழியா நம்மளை கை பிடிச்சி அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டதுனாலதான் ஒரு கடத்துல தொடர்ந்து படிச்சுட்டே இருந்து நான் ஒரு இன்விசிபிள் கதாபாத்திரம்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. நானும் அங்கதான் இருந்தேன். அந்த குடியிருப்புகள்ல இருந்தேன், அந்த நோய் தொற்றுல இருந்தேன், மலை ஏறும் போது இருந்தேன், கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்தேன், பிரச்சனைகள்ல இருந்தேன். இப்படி அந்த குட்டி அனபல் கூட நானும் இருந்தேன். ஏன் பெண் கதாபாத்திரங்கள் மீனாட்சி அம்மனும் இருக்காங்க, அவங்க நதியாவும் இருக்கிறாங்க, அம்மனாவும் இருக்கிறாங்க. ஸோ இப்படி நீரதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அந்த டெக்னிக்கல் டீடைல்ஸ் அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு கடத்துல நம்மளுக்கே சோர்வு வந்துடும். இது நடக்கவே நடக்காது, இந்த வாட்டியும் கட்டவே முடியாது அப்படிலாம் எனக்கே தோணிடுது. ஏன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சு அது சரியாகும் போது இன்னொரு பெரிய பிரச்சனை வந்து நிற்கும். அப்புறம் இந்த ஹையரார்கியில வர பிரச்சனைகள் கலெக்டருக்கு உங்களுக்கு ஒத்து வராதுன்னு படிப்படியா அவங்க மேலேற ஜானேரனா முளம் சறுக்கிறது. இது அந்த நாவலோட அந்த படைப்போட ஒன்றி வாசிக்கிறவங்களுக்கும் ஒரு கட்டத்துல மனச்சோர்வு வர்றதும் மன எழுச்சி வர்றதுமா நானும் ஒரு பாத்திரமாவே தான் இருந்தேன்னு சொல்லணும். அப்படி அந்த டெப்த் கான்வர்சேஷன்ஸ் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ அதை ரொம்ப சிக்கலா சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப சொன்னேன் இல்லைங்களா, 999 வருஷம் குத்தகைக்கும் 99 வருஷம் இந்தியாவில் இருக்க குத்தகைக்கும் எல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணாம எளிமையான வாசகர்களுக்கும் புரியுற மாதிரி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல நான் முன்னாடியே சொன்னபடி அந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸுக்காகவே நம்ம இதைய படிக்கலாம். இதைய அப்புறம் மாட்சிமை தாங்கிய இங்கிலாந்து பேரரசி, 2-3 குழந்தைகளுக்கு தாயான ஜார்ஜினா, பென்னிக்கிக்கோட அம்மா, இந்த மாதிரி தியாக திருவுருவங்களும் நிறைய இருக்காங்க. அது அன்னமை நிறைய இடத்துல வெண்ணிலா அது வெளியில தெரியாதபடி ரொம்ப ஹைலைட் பண்ணாமே சொல்லியிருப்பாங்க. ஆனா ஆழ்ந்து படிக்கும் பொழுது என்ன மாதிரியான தியாகம் பண்ணியிருக்காங்க இந்த அம்மாக்கள் எல்லாம் அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த அவர் எழுதின அந்த புக் வந்து ஃபர்ஸ்ட் அத்தியாயத்திலேயே ஹானிங்டன் அந்த புக்கை புரட்டிட்டு இருந்தாருன்னா தி ஃபெமைன் கேம்பெயின் இன் சவுத் இந்தியாங்கிற புக்கை புரட்டிட்டு இருந்தாருன்னு எழுதுறாங்க.
ஒரு தட்டு கொண்டு வந்தாங்க குருவாயின்னு சொல்ல மாட்டாங்க. நீள்வட்ட தட்டுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ வரி வரியா நம்ம படிக்கும் பொழுது, அந்த வெண்ணிலா திரைப்படத்துறையில இருக்கிறனால பெரும்பாலும் திரைமொழின்னு தான் எனக்கு அது தோணும். அந்த சீன் ஒரு இடத்துல ஒரு ஒரு கோழியோ, சேவலோ வர்ற சீன்ல எனக்கு ஸ்க்ரீன்ல அத பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாரி அந்த அந்த விஷன் வாசிப்பு அனுபவம்னு சொல்லாம, நிரதிகாரம் சில அத்தியாயங்களுக்கு அப்புறம் எனக்கு காட்சி அனுபவமா தான் இருந்துச்சு. நான் அப்படி ஒவ்வொரு சீனா பார்த்துட்டு தான் இருந்த மாரி எனக்கு இருந்துச்சு. அந்த அ அந்த பொட்டானிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ரொம்ப விரும்பி படிச்ச ஒண்ணு. அதுக்கப்புறமா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்ததுக்கப்புறம், ரொம்பவே சிக்கலான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப எளிமையா புரியிறபடி தான் சொல்லியிருப்பாங்க. ஆட்கள வேலைக்கு எடுக்கிறது, அப்போ அங்கிருந்து போற 2 காதலர்கள் மாரியான ஒரு சின்ன புனைவு கதாபாத்திரங்கள், அவங்களோட காதல். அதுபோல காதல்னு எடுத்துட்டாலே பாகீரதியோட காதல், கார்த்தியாயினியோட தோற்றுப்போன காதல், இந்த மாரி நெறைய சுவாரஸ்யங்கள் நெறைய இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள் வேலைக்கு போறது, அ அங்க அவங்களுக்கு குடியிருப்புகள் கட்டுறது, அங்க சுகாதாரம் இல்லாம அவங்க இருக்கிறது, அவங்களுக்குள்ள ஜாதி ஏற்றத்தாழ்வுகள், கிறிஸ்தவ மத மாற்றங்கள் நடக்கிறது, அதுல வர்ற பிரச்சனைகள், அப்புறம் நோய் தொற்று வர்றது, மலக்குழிகள இரவுல வண்டி எடுத்துட்டு போறது, டேம் கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தேங்கி இருக்கிற தண்ணீல பிளான்ட்ஸ் எல்லாம் ஊறி போய், அழுகி போய் நாற்றம் எடுக்கிறது, அரிசி திருட்டு நடக்கிறது, கஞ்சா திருட்டு நடக்கிறது, ஸ்பைஸ் திருட்டு நடக்கிறது, அங்கங்க சுங்க வரி வசூலிச்சு எங்களுக்கு நெறைய தொல்லைகள் வர்றதுன்னு, நான் ஜானேர்னா முளம் சறுக்குற மாரி ஏராளமான இடைஞ்சல்களும் வரும். அப்புறம் அதிகார ரீதியா நெறைய குளறுபடி, உள்ளடி வேலைகள் நடக்கும். இது எல்லாத்துலயுமே குழப்பமெல்லாம் நம்மளுக்கு புரியும். இது மட்டுமல்ல, அந்த பூஞ்சார அரண்மனை, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட வழி, கொடி வழி இதெல்லாம் சொல்லும் பொழுதும், எளிமையா சிக்கல் இல்லாம தான் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க வெண்ணிலா. அண்ட் சில மரணங்கள் மறக்கவே முடியாத சில சாக்ரிஃபைசஸ், டெய்லர் இறந்து போனது, லட்சக்கணக்கான பேர் இறந்து போனது, அந்த அங்கிருந்து மலை இறங்கும்போது நடந்த விஷயங்கள்னு ஏராளமான மரணங்களையும் இதுல வெண்ணிலா சொல்லியிருப்பாங்க. ஸோ நீரதிகாரம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அணுக்கமான ஒரு படைப்பு. அண்ட் கிளைமாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாலுமே அது ஒரு சினிமால வர கிளைமாக்ஸ் மாதிரி இருக்கும். தமிழ் சினிமால 80, 90களோட சினிமாலலாம் கிளைமாக்ஸ்ல மழை பெய்யும், டிராஃபிக்ல வண்டி நின்னுரும். அங்க ஒருத்தர் பாடிட்டு இருக்கிறவரு மைக்ல ரத்த ரத்தமா வாமிட் எடுப்பாரு. இதுக்கு நடுவுல கிளைமாக்ஸ் நடக்கிற மாரியே தண்ணி திறந்து விட்டாச்சு. ஆனாலும் இங்க வந்து சேரவே இல்ல. சாயங்காலம் 4 மணி ஆயிருச்சு வரல, 5 மணி ஆயிருச்சு வரல, 6 மணி ஆயிருச்சு வரல, நைட்டு 12 மணி ஆயிருச்சு வரல. எல்லாரும் காத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த 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 கிளைமாக்ஸ் சீன் ரொம்ப நல்லா இருக்கும். அது போலவே நெறைய நட்பு சொல்லியிருப்பாங்க. ஒரு சுருட்டுக்காக மிகப்பெரிய பிரிட்டிஷ் உயர் அதிகாரிகளும் ஒரு எளிய மனிதர்கிட்ட வச்சுக்கிற நட்பு. பென்னி கியூக்கு அம்மை போட்டபோது, சாமி வந்து நம்ம சாமி தானே போட்டிருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல வரும். அப்புறம் ஒரு பெரியவர் அவருக்கு விபூதி பட்ட வச்சு விடுறது. அப்புறம் ஒவ்வொரு வாரமும் விகடன்ல அந்த நீரதிகாரங்கிற தலைப்பு ஒவ்வொரு விதமா போடுவாங்க. அது எப்படி அடுத்த வாரம் போடுவாங்கன்னு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன். ரொம்ப வித்தியாசமா இந்த மாதிரி வாரம் வாரம் புதுமைகள் செஞ்சு ஒரு தொடர் 122 வாரம் வந்தது என்னோட அறிவுக்கு எட்டுன வரைக்கும் வேற எதுவுமே இல்ல. அப்படி அதோட கிளைமாக்ஸ் வந்து உண்மையிலேயே அ சீட்டு நுனியில உட்கார்ந்துட்டு படம் பார்க்குற மாதிரி தான் அந்த கிளைமாக்ஸ் இருந்தது. கடைசியா அந்த அ நீர் ஒரு வழியா வந்துரும். அப்போ பென்னி கியூக் வந்து நூற்றாண்டுகளா கிடப்பில போடப்பட்ட எத்தனையோ நூற்றுக்கணக்கான மனிதரோட கனவ நனவாக்குன ஒரு வாய்ப்பு பெற்றவர் அப்படின்னு சொன்னா, நீரதிகாரத்த படித்ததன் மூலமா அந்த வாய்ப்பு நம்மளுக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். ஆனா, அப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரி வரியா அது கூடயே நானும் இருந்ததுனால, அ எனக்கே அதுல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண மாரி ஏதோ ஒரு இடத்துல நானும் இருந்தேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிற அளவுக்கு நீரதிகாரத்தோட நான் ரொம்ப நெருங்கி இருந்தேன். வெண்ணிலா ஒரு இடத்துல இந்த புக்லயே சொல்லியிருப்பாங்க. ஒரு மொழிய யாரு வேணாலும் கற்றுக்கொள்ள முடியும். ஆனா, அத கூர்மையா அத பயன்படுத்திக்கிறதுக்கு தனி திறமை வேணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி வெண்ணிலாவுக்கு அந்த திறமை இருக்கிறனால தான், நீரதிகாரம்ங்கிற இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய படைப்பு, காலத்தை தாண்டி இன்னும் நிக்கப் போற ஒரு படைப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. நான் நீரதிகாரத்தோட மிக நெருக்கமா அசோசியேட் ஆயிருக்கிறேன். நீரதிகாரத்துக்கான முதல் விருத வெண்ணிலாக்கு பதிலா நான் தான் போய் வாங்கிட்டேன். ரூ. 1,00,000 காசோலையோட நான் தான் போய் வாங்கிட்டேன். அந்த விதத்துல இன்னைக்கும் நீரதிகாரத்த பத்தி பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லவ் யூ வெண்ணிலா. தேங்க் யூ. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்ஸ் மேம். தேங்க் யூ. ரொம்ப அழகா பேசுனீங்க. ஒரு மிகச்சரியாக ஒரு 20 நிமிடத்துல அந்த உரையை நீரதிகாரம்ங்கிற நாவல்
எந்த வகையில் முக்கியத்துவம் வாய்ந்தது, ஏன் அதை வாசிக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் உங்க உரையில ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியும், அன்பும், நன்றியும். அதுக்கடுத்து கங்காபுரத்தை பற்றி பேசுவதற்காக வர்றாங்க. சித்ரா சிவன் வராங்க. சித்ரா சிவனை ஸ்கிரீன்ல நான் கொண்டு வந்துடுறேன். கங்காபுரம் நாவல் வந்து ஒரு சரித்திர நாவல். அந்த கங்காபுரம் நாவல்கிற ஒரு புகழ்பெற்ற நாவல், பல இடங்களிலும் பரிசு பெற்ற நாவல். சித்ரா சிவன் வந்து அதை வடித்து கட்டுவதற்காக வருகிறார். சித்ரா சிவனை பற்றின ஒரு குறிப்பையும் படிச்சிடுறேன். எழுத்தாளர் சித்ரா சிவன் தேனி மாவட்டத்தை சார்ந்தவர். வணிகவியலிலே பட்டப்படிப்பும், மாண்டிசோரியின் ஆசிரியர் பட்ட பயிற்சி, உளவியலில் பட்ட மேற்படிப்பு முடித்துள்ளார். தேனியில் தாவு ஏ காச்சா பெண்கள் கிளை தலைவராக இருக்கிறார். சிற்றுளி கலை இலக்கிய இதழினுடைய உதவி ஆசிரியராக உள்ளார். ஊடகவியலாளரான இவர் வார இதழ்களிலும் இணைய இதழ்களிலும் சிறுகதை, கவிதை, கட்டுரை, நேர்காணல்கள் என எழுதி வருகிறார். நேர்காணல்கள் தொகுப்பு ஒன்றையும் 2 கவிதை தொகுப்புகளையும் 0 டிகிரியினுடைய இலக்கிய விருது பெற்ற நாவல் ஒன்றையும் எழுதியிருக்கிறார். இவரது படைப்புகள் குறிப்பிடத்தக்க விருதுகளையும் பெற்றுள்ளன. இலக்கிய மேடைகளில் தொடர்ந்து விமர்சனங்களை பேசி வருகின்ற பெருமைக்குரிய சித்ரா சிவனை கங்காபுரம் என்ற பெருமைமிக்க நூலை குறித்து பேசுவதற்காக அழைக்கிறேன். பேசுங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழுமம் சார்பாக நடத்தும் இந்த இலக்கிய கலந்துரையாடலில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மந்திரமூர்த்தி சார் என்கிட்ட வந்து எழுத்தாளரா வெண்ணிலா படைப்புகள் குறித்து உரையாட இருக்கிறோம், நீங்க எந்த நூல் குறித்து பேச விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அப்போ எனக்கு சட்டுன்னு தோணுனது கங்காபுரம் தான். என்ன காரணம்னா, ரொம்ப நாளா நான் வந்து வாசிக்கணும்னு தள்ளி போட்டுட்டே இருந்தேன். ஏன்னா நீரடிகாரத்தெல்லாம் வாசிச்சு முடிச்சுட்டேன். கங்காபுரத்தை அது என்னமோ நான் இப்பதான் வாசிக்கணும்னு இருந்திருக்கு போல சார். அதனால நான் இந்த நேரம் தான் நமக்கு சரியான நேரம், நான் இந்த நாவல் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கு முன்னால சோழர்கள் பற்றி தான் பெரும்பாலும் வரலாற்று நாவல்கள் வந்து நம்ம எல்லாருமே வாசிச்சிருப்போம். நானுமே அதுதான் நிறைய வாசிச்சிருக்கேன். சோழர்கள் பற்றிய வரலாற்று நாவல்கள் தான் நிறைய வாசிச்சிருக்கேன். ஆனா நீண்ட காலம் ஆயிருச்சு, ஒரு வரலாற்று புனைவை வாசிச்சேன் வந்து நீண்ட காலம் ஆயிருச்சு. நான் கடைசியாக வாசிச்சது வந்து சாளுக்கியம் சொல்லிட்டு பழுவேட்டரையர் சிற்றரசரான விக்ரமகர்ண பழுவேட்டரையர் எழுதின சாளுக்கியம்ங்கிற ஒரு நாவல். அது சோழர்களோட சாளுக்கிய போர் பத்தி பேசும். அதுதான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதை வாசிச்சே வந்து. அதுக்கப்புறம் வந்து இப்ப நான் இதைதான் எடுத்திருக்கேன். சின்ன வயசுல இருந்து வந்து பொன்னியின் செல்வன், அகிலனோட வேங்கையின் மைந்தன், சாண்டிலியனோட நாவல்கள், இப்படி வந்து சோழர்கள் பத்தி வந்து நிறைய வாசிச்சிருந்தாலும் இந்த நாவல் வந்து நான் எடுத்தப்போ இதோட முன்னுரையை தான் வந்து நான் முதல்ல வாசிச்சேன். அந்த முன்னுரை முன்னுரையே வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது. ஒரு வாசகனை வந்து நாவலுக்குள்ள ரொம்ப ஆர்வமா தள்ளிவர மாதிரி இருந்தது அந்த முன்னுரை. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க நூலாசிரியர் அப்படின்னு சொன்னா, சில கேள்விகளை வந்து அவங்களுக்கு தோன்றின ஒரு கேள்விகளை கான பதில்களை தேடிதான் வந்து போன இந்த வரலாற்று பயணத்தை தான் இந்த கங்காபுரம் நாவலா ஆக்கியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பொதுவா அது என்ன கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா சோழர்கள் பற்றி நாம பேசும்போது ஒரு சோழ மன்னனோட பெயர் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? ஒரு குழந்தையான இருந்தா கூட ராஜராஜ சோழன் அப்படிதான் ஞாபகம் வரும். அந்த பேரை தான் வந்து நம்ம சட்டுன்னு சொல்லுவோம். அப்ப ராஜராஜ சோழன் மட்டும்தான் சோழ பேரரசில் வந்து ஒரு சிறந்த அரசனா? அவன் மட்டும்தான் வந்து ஒரு பொற்காலத்தை கொடுத்த மக்களுக்கு பொற்காலத்தை கொடுத்த அரசனா? அவன் மட்டும்தான் ஆளுமை மிகுந்தவனா? அப்ப அவனுக்கு முன்னும் பின்னும் எந்த ஒரு சிறந்த அரசனும் சோழர்களில் வரவே இல்லையா? இப்படியான ஒரு கேள்விகள். அடுத்ததாக ராஜேந்திரன், ராஜராஜனோட மகன் ராஜேந்திரன் வந்து தன்னுடைய இதுவரைக்கும் சோழ அரசர்களிலே அதிகமான படையெடுத்து போனவன், அதிகமான நாடுகளை வென்றவன், அதிகமான படையெடுப்புகளில் வெற்றி பெற்றவன், ஒரு நிறைய பாண்டித்யம், கல்விகளிலும் சரி மொழிகளிலும் சரி நிறைய பாண்டித்யம் பெற்றவன், ஒரு சிறந்த வீரன், ராஜராஜனை விட சிறந்த வீரன். சொல்ல போனா சோழ அரசர்களிலே பாத்தீங்கன்னா
மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பை, கங்கையிலிருந்து கடாரம் வரையும் வந்து மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பை ஆண்டவன் ராஜேந்திரன். ஆனா ஏன் ராஜராஜன் அளவுக்கு வந்து ராஜேந்திரன் மேல ஏன் வந்து அந்த புகழ் வெளிச்சம் விழல அப்படிங்கிறதுதான் ஒரு முதல் கேள்வி. அடுத்ததாக ராஜேந்திரன் தன்னுடைய 50 வயது வரை வந்து இளவரசு பட்டம் கட்டப்படாமல் இருந்திருக்கான். அப்ப 50 வயது அந்த காலத்துலங்கும் போது அவங்களோட பேரன் பேத்திகளே வந்து வாலிப வயதில் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் 50 இவ்வளவு சிறந்த ஒரு வீரனுக்கு, ஏன்னா ராஜராஜனுக்கு ஒரே ஒரு வாரிசு தான், நேரடியான ஒரே ஒரு வாரிசு ராஜேந்திர சோழன் மட்டும்தான். அப்போ தனக்கு அடுத்து வந்து பட்டத்துக்குரியவன் இவன் தான், ராஜேந்திரன் தான் தெரிந்தும் கூட ஏன் இளவரசு பட்டம் கட்டாம வச்சிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அடுத்ததாக தஞ்சை உரை பெருவுடையார் கோயில்ங்கிறது தான் வந்து சோழ சிற்பிகளோட உச்சபட்ச அந்த கலை திறமையை வந்து காட்டின ஒரு கலை பொக்கிஷம் வந்து தஞ்சை பெருவுடையார் கோவில் தான். அப்படி ஒரு கோவில் இருக்கும்போது எதற்காக ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் போய் ஒரு கோவிலை தன்னோட தந்தையை போலயே வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு கோவிலை வந்து நிறுவனம்? எதற்காக வெற்றி பெற்ற ஒரு வெற்றி நகரமாக இருக்கும் தஞ்சையை விட்டுவிட்டு எதற்காக கங்கை கொண்ட சோழபுரத்தில் கொண்டு போய் தன்னுடைய தலைநகரை வந்து வைக்கணும்? அப்ப இந்த கேள்விகள்லாம் வந்து நூலாசிரியருக்கு தோன்றி இருக்கு. இது வந்து ஒரு மாறுபட்ட கோணத்தில் வந்து யோசிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ராஜேந்திர சோழனை பற்றி இப்படி வேற யாரும் வந்து யோசிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த சிந்தனைகள் தான் வந்து இந்த நாவலை வந்து எழுதுறதுக்கு தூண்டியது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முன்னுரையில் வந்து நூலாசிரியர் சொல்லியிருக்காங்க. அந்த முன்னுரை வாசிச்சோடனே இந்த கேள்விகள்லாம் எனக்குள்ளேயும் எழுந்தது. அப்ப வாசகனுக்கும் அந்த கேள்விகளை கடத்தி நம்மையும் வந்து அந்த பதில்களை தேடி போய் வாசிக்க வைக்கிறாங்க. எனக்கு உடனே வந்து இன்னும் ஆர்வம் அதிகமாயிருச்சு, இந்த நூலை வந்து சீக்கிரம் வாசிக்கணும், அப்ப இதுக்கான பதில்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு. நிச்சயமா இதற்கான பதில்களை இப்ப நான் வந்து என்னுடைய உரையில நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீங்க எல்லாருமே இதை போய் இதற்கான பதில்கள் என்ன அப்படிங்கறத நீங்க வந்து இந்த நூலை வாசிச்சு வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த நாவல்ல உள்ள சிறப்பான விஷயங்களை பத்தி மட்டும் நான் பேசணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். முதல்ல வந்து இது வந்து நூலாசிரியரோட முதல் நாவல் அப்படிங்கிறது. முதல் நாவலே வரலாற்று நாவலா எழுதியிருக்கிறது எனக்கு பிரமிப்பா இருந்தது. ஏன்னா நானும் ஒரு நாவல் எழுதியிருக்கேன். அதை வந்து எழுதவே ஒரு 1.5 வருடம் ஆச்சு. அது வந்து ஒரு நார்மலான ஒரு நாவல் தான், வரலாற்று நாவல்லாம் கிடையாது. ஆனா ஒரு வரலாற்று நாவலை எழுதணும்னா அதுக்கு எவ்வளவு தரவுகளை தேடணும், அந்த தரவுகளை தொகுக்கணும், அடுத்து அது எவ்வளவு மெனக்கடல் இருக்கு, எவ்வளவு உழைப்பு இருக்கு, அதை புனைவாக்கணும். நிச்சயமாக இதை வந்து ஒரு சில நாட்களையோ சில மாதங்கள்லயோ எழுதி முடிச்சிருக்க முடியாது. ஆண்டுகளாக வந்து இதை வந்து அவங்க எழுதியிருக்கணும். ஆண்டு கணக்கில் வந்து இதை வந்து தன்னுடைய மூளையில் இவங்க சுமந்துட்டே அலைஞ்சிருக்கணும். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு படைப்புக்குள்ள வந்து போயிட்டு அதை எழுதி முடிச்சு வெளியில வரும்போது அது வந்து அப்படியே நம்மளோட மொத்த சக்தியையும் உறிஞ்சிரும். அப்போ ஒரு புனைவே அப்படி இருக்கும்போது ஒரு வரலாற்று புனைவு வந்து அவங்களை எவ்வளவு வந்து உழைப்பை வந்து உறிஞ்சி இருக்கும் அப்படிங்கிறத வந்து என்னால வந்து இந்த நாவலை வாசிக்கும் போது உணர முடிஞ்சது. முக்கியமா நான் வாசிச்ச வரலாற்று நாவல்கள் எல்லாம் பெரும்பாலும் புனைவாக இருக்கும். கொஞ்சம் தான் வந்து அதுல வந்து உண்மை தரவுகள் இருக்கும். நீங்க பொன்னியின் செல்வன் எடுத்துக்கிட்டாலும் சரி, வேங்கையின் மைந்தன் எடுத்துட்டாலும் சரி, வரலாற்று தரவுகள்ங்கிறது ஒரு 30% அளவுதான் இருக்கும். பெரும்பாலும் வந்து இது வரலாற்று தகவல் என்பது 30% தான் இருக்கும். பெரும்பாலும் புனைவாகத்தான் இருக்கும். ஆனா இந்த கங்காபுரம் நாவல் வந்து பெரும்பாலும் வரலாற்று தரவுகளை கொண்ட நாவலாக இருந்தது. அதுதான் எனக்கு மற்ற நாவல்கள்ல இருந்து இதை வந்து எனக்கு தனிச்சு காட்டினது வந்து இந்த விஷயம்தான். அதுல முக்கியமானது அந்த நிர்வாகம், சோழ நிர்வாகத்துக்கு கீழே இருந்த அந்த பதவிகளோட பெயர்கள், அந்த பதவிகளில் இருந்த பணியாளர்களோட பெயர்கள் எல்லாம் வந்து இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து கல்வெட்டுகளிலும் வந்து செப்பு பட்டயங்களிலும் ஆய்வு நூல்களிலும் உள்ள ஆவணங்களிலிருந்து எடுத்து இந்த புனைவில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இது எனக்கு வந்து வேற எந்த ஒரு வரலாற்று புதினத்திலும் நான் வந்து படிக்காத, தெரிந்து கொள்ளாத ஒரு தகவல்களாக இருந்தது. உதாரணத்துக்கு திருமந்திர ஓலை நாயகம், சன்னாளி, வரி புத்தகம், மகேஸ்வரர், இந்த மாதிரியான நம்ம இப்போ விஓஓ, தாசில்தார்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பதவிக்கான பெயர்களாக இது இருந்திருக்கு. அந்த பதவியில் வைத்தவர்களோட பெயர்களையும் சேர்த்தே வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய வரலாற்று தகவல்களும் வரலாற்று அந்த கதைக்களங்களும் வந்து உண்மையான விஷயங்கள் இதுல வந்து நிறைய இடம்பெற்றிருக்கு. அதுக்கு முதல்ல வந்து நூலாசிரியருக்கு என்னுடைய பாராட்டுகள். ஏன்னா வரலாற்று நாவல்னா பெரும்பாலும் புனைவாதான் இருக்கும் அப்படிங்கிறத விடச்சு இவங்க நிறைய தரவுகளோட எழுதியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு மன்னரை பற்றி நம்ம ஒரு வரலாற்று புனைவு எழுதும்போது இதுவரைக்கும் நான் வாசித்த நாவல்களில் வந்து
அந்த மன்னனை பற்றிய மெய்கீர்த்திகள் தான் வந்து பெரும்பாலும் சொல்லப்படும். அதாவது புகழுரைகள் தான். அந்த மன்னனை பற்றி புகழ்ந்துட்டே இருக்கும் அந்த நாவல் முழுக்க. அவனை போல அவனுக்கு ஈடு இணையான யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இதுவரைக்கும் நான் வாசிச்ச வரலாற்று புதினங்கள்லாம் வந்து இருந்துச்சு. முதல் முறையாக அந்த மன்னர்களின் மெய்கீர்த்திகளை மட்டும் இல்லாமல் அவர்கள் மீதான விமர்சனங்களையும் வந்து இந்த நாவல் வந்து பேசுது. முக்கியமா சோழர்கள் வந்து கலைகளை வந்து மதத்தோடு இணைத்தவர்கள், தொழில் வேறுபாடுகளை சாதிய வேறுபாடுகளாக ஆக்கியவர்கள், வர்ணாசிரம தர்மத்தை வந்து இந்த மண்ணில் நிலைநிறுத்தியவர்கள், இப்படியான குற்றச்சாட்டுக்களை வந்து வரலாற்றாசிரியர்கள் வந்து சோழர்கள் மீது எப்பவும் வைப்பாங்க. அப்ப இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொன்னா இதற்கான பதில் எல்லாம் இந்த நாவல்ல இருக்கு. அதையெல்லாம் வந்து ரொம்ப விரிவாவே இந்த நாவல் வந்து பேசிட்டு வருது. அதனால இதுவும் ஒரு காரணம். மற்ற வரலாற்று புதினங்கள்ல இருந்து இது வேறுபட்டு காண்பதற்கு இதுவும் ஒரு காரணம். ஒரு மன்னனை பற்றிய மெய்கீர்த்திகளை புகழை மற்றும் பேசாமல் அவர்களை பற்றிய விமர்சனங்களையும் பேசுது. ஏன்னா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட மனிதன் யாருமே கிடையாது. அது எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, மன்னர்களாக இருந்தாலும் சரி, அதை வந்து இந்த நாவல் வந்து சரியாக வந்து பேசுது. அடுத்ததாக இதுல வந்து சொல்லப்படுற ஒரு காதல் பத்தி நான் சொல்லி ஆகணும். இதுல வர பெண்கள் பொதுவாக மன்னர்கள் காதலிக்கும் பெண்கள் பற்றி வந்து ஒரு வரலாற்று புதினம் எப்படி காட்டும்னா, அவளை மிகப்பெரிய அழகியாக காட்டும். அவனோட உடல் அங்கங்களை வந்து ரொம்ப அதீதமாக வந்து வர்ணிக்கும் அந்த வரலாற்று புதினங்கள்லாம் உண்டு. கிட்டத்தட்ட அதீதமாக வர்ணனை இருக்கும். ஏன்னா அந்த அழகை பார்த்துதான் அந்த மன்னன் காதலிக்கிறான். ஆனா இதுல வீரமாதேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வராங்க. ராஜேந்திர சோழனோட மனைவியாக 5 மனைவிகள் பட்டத்தரசிகளா ஏற்கனவே வந்து அரண்மனையில இருக்காங்க. ஆனா இவங்களை வந்து எதற்காக காதலிக்கிறார் ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இவங்களோட அறிவாளர். ஏன்னா பல மொழிகள் கற்ற, காஞ்சி மற்றும் எண்ணாயிரம் என்ற கடிகையில் வடமொழியை கற்ற, பாண்டித்யம் பெற்ற, அறிவும் அழகும் நிறைந்த பெண்ணாக, நிர்வாக சிக்கல்களுக்கு தீர்வு கொடுக்கும் பெண்ணாக, மன்னருக்கு ஆலோசனை கொடுக்கும் பெண்ணாக, ஒரு அறிவார்ந்த ஒரு பெண்ணாக வந்து இதுல வர்ற மன்னனோட காதலியை காட்டியிருக்கேன். முதல் முறையா ஒரு வரலாற்று புதினத்துல நான் வந்து இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை பாக்குறேன். இதுவரைக்கும் அழகான பெண்களை மட்டுமே மன்னர்கள் காதலிகளா இருந்தாங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு அறிவார்ந்த பெண்கள் வந்து இந்த நாவல்ல வந்து ராஜேந்திர சோழனோட காதலிகளா வர்றாங்க. அதுல வீரமாதேவிங்கிற ஒரு பெண் ஒருத்தர். அடுத்ததாக பறவை நங்கை அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட வரலாற்றில் உண்மையாகவே வாழ்ந்த ஒரு பெண், தேவரடியார். அது அவங்களும் இந்த நாவல்ல வர்றாங்க. அந்த பறவை நங்கையும் பாண்டித்யம் பெற்ற பெண்ணாக, அறிவார்ந்த பெண்ணாக, அரசு நிர்வாகத்தில் தலையிட்டு தன்னுடைய கருத்துக்களை சொல்லும் பெண்ணாக வந்து காட்டுறாங்க. வீதி உலா, இறைவனின் தேர் வீதி உலா வரும்போது அந்த தேரில் அமர்ந்து கோவிலை சுற்றி வருவதற்கான அந்த உரிமையையும் அதிகாரத்தையும் ராஜேந்திர சோழன் அந்த பெண்ணுக்கு, பறவை நங்கைக்கு கொடுத்ததையும் இந்த நாவல்ல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால இந்த காதல் வந்து எப்படின்னா பெண்கள் மீதான ஒரு மரியாதையான ஒரு காதலாக வந்து இதுல காட்டியிருந்தது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருந்தது. அடுத்ததாக ஒரு சதுரத்தடிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு புனைவு கதாபாத்திரம் வருது. அந்த கதாபாத்திரம் எப்படின்னா தங்களுடைய நம்முடைய மனசாட்சியே வந்து வெளியில வந்து பேசுற மாதிரி இருக்கு. அது மன்னர்களை நோக்கி நாம என்ன கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறோமோ அது அந்த மன்னர்களை நோக்கி அந்த கதாபாத்திரம் வந்து கேள்விகள் கேட்குது. இந்த கதாபாத்திரமும் சரி, சிதம்பரம் கோவில் நிர்வாகம் பற்றிய ஒரு பிரச்சனை வருது. முதல் அத்தியாயத்திலேயே அதுல இருந்துதான் தொடங்குது. மார்கழி திருவாதிரையில வந்து சிதம்பரம் கோயில் நிர்வாகத்தை சேர்ந்த பணியாளர்கள் வந்து வேலை நிறுத்தம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, வடமொழி வடமொழியில் பூஜை செய்யும் பார்ப்பனர்கள் அவர்களை வந்து பாகுபாடு பாக்குறாங்க, பாரபட்சம் பாக்குறாங்க அப்படிங்கறதான் வந்து ஒரு புகாராக கொண்டு வந்து அந்த பணியாளர்கள் வைப்பாங்க. நான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த சிதம்பரம் பிரச்சனை இப்போ நடந்துட்டு இருக்க அந்த தமிழ்ல பதிகம் பாடி பூஜைகள் செய்யக்கூடாது, வடமொழியில் தான் வந்து பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிற அந்த பிரச்சனை வந்து இப்பதான் இந்த நூற்றாண்டுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது 1000 வருடத்துக்கு முன்னாலேயே இருந்திருக்கு. அதற்கு வித்திட்டவர் ராஜராஜன் தான் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து எனக்கு இந்த நாவலை வாசிக்கும் போதுதான் தெரிஞ்சிச்சு. அதுல வந்து வர்ற உரையாடல்கள், அதில் வரும் கதாபாத்திரங்களின் உரையாடல்களும் சரி, அடுத்து தேவரடியார் பற்றி வீரமாதேவியும் அவரு ராஜேந்திரனும் பேசுற ஒரு இடம் இருக்கும். அப்போ அந்த தேவரடியார்கள் எல்லாம் இருக்கிற இறைவனுக்கான அடியார்களிலே வந்து சிறந்தவர்கள் தேவரடியார்கள் தான். அவங்கதான் தன்னுடைய வாழ்க்கையே வந்து இறைவனுக்காக கொடுத்துடுறாங்க, தங்களை அப்படியே அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்னு
அவங்க தான் பாவப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வீரமாதேவி சொல்லுவாங்க. அதற்கு வந்து ராஜேந்திரன் சொல்லுவாரு, விரும்பிதானே வர்றாங்க. தேவரடியாரா இருக்கிறதுக்கு விரும்பிதானே வர்றாங்க. அதனால எப்படி அவங்க பாவப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி ராஜேந்திரன் கேட்பாரு. அப்ப வீரமாதேவி சொல்லுவாங்க, எல்லா பெண்களும் தேவரடியாராக இருக்க விரும்பி வருவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது போல இப்ப நான் சொன்ன இந்த 3 விஷயங்களுமே சதுரத்தடிகள், சிதம்பரம் கோவில், இந்த தேவரடியார் பற்றின இந்த பேச்சு, இது போல விஷயங்கள்லாம் எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த நூலாசிரியரோட இடதுசாரி தத்துவமும் அவரோட இடதுசாரி சிந்தனையும் வந்து பெண்ணிய சிந்தனையும் இது போன்ற உரையாடல்களில் எல்லாம் வந்து இந்த நாவல் முழுக்க வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. இந்த நாவல் ஒரு சிறப்பான நாவல்னு சொல்றதுக்கு இதுவே வந்து ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் இது. அடுத்ததாக நிறைய ரசிக்கக்கூடிய வரிகள் இருந்தது நாவல்ல. அதுல எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லாதனால நான் ஒண்ண மட்டும் சொல்றேன். அந்த சிதம்பரம் கோவில் பணியாளர்கள் வந்து எல்லாரும் வேலை நிறுத்தம் பண்ணுவாங்க. பூ பறிக்கிறவங்கல இருந்து, அந்த கோவில சுத்தம் பண்றவங்க, பூஜை பண்றவங்க, மடப்பள்ளியில் சமைக்கிறவங்க எல்லாருமே வந்து வேலை நிறுத்தம் பண்ணும்போது, ஆஹ் ஒவ்வொருத்தரா வந்து இளவரசர் கிட்ட சொல்லுவாங்க. மதுராந்தகன் என்னும் ராஜேந்திர சோழன் கிட்ட, நாங்க இந்த வேலையை விட்டு நின்னுக்கிறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு இருக்கும்போது, ராஜேந்திரனுக்கு கற்பனையாக ஒண்ணு தோணும் சட்டுன்னு. என்னன்னா, நம்ம வந்து சிவன் கோவில்ல வந்து வரவு செலவு கணக்கை எழுதுபவர் சண்டிகேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சைவ மதத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த சுற்றில் இருப்பார், சிவன் கோவில் சுற்றில் இருப்பார். அப்போ ஒருவேளை சண்டிகேஸ்வரரும் வரவு செலவு கணக்கா இனிமே நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி வரவு செலவு புத்தகத்தை தூக்கி போட்டுட்டு எழுந்து போயிடுவாரோ அப்படின்னு ஒரு நிமிஷம் மதுராந்தகன் யோசிக்கிற மாதிரி ஒரு இடம் வேணும். ரொம்ப நான் ஒரு மென் சிரிப்போட ரசிச்சு வாசிச்ச இடம் இது. இது போல நிறைய நாவல் முழுக்க நிறைய இடங்கள் இருக்கு. நார்த்தாமலையை பற்றி குறிப்பிடுறதும் சரி, ஒரு சிற்பிக்கும் ஒரு தேவரடியாருக்கும் வரும் காதலும் சரி, இது போல நிறைய ரசனையான இடங்கள் இருக்கு நாவலில். அடுத்ததாக கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரை நிர்ணயிச்சதுக்கு அப்புறமும் அந்த அந்த கோவிலை கட்டினதுக்கு அப்புறமும் ஒரு நிறைவு வந்ததா, அது வந்து ஒரு வெற்றியின் அடையாளமா அந்த அந்த ஊர் வந்து ராஜேந்திரனுக்கு ஒரு வெற்றியின் அடையாளமா அப்படின்னு பார்த்தா, இந்த நாவலை வாசித்த வரைக்கும் நான் அப்படிதான் இது வரைக்கும் நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். கங்கை வரை போய் வந்து வெற்றி அடைந்து வந்த அந்த வெற்றியின் அடையாளமாக தான் இந்த ஊரை வந்து ராஜேந்திர சோழன் வந்து உருவாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு, தன் தந்தையை போல கோயில் கட்ட வேண்டும் என்று கோவில் கட்டினார். ஆனா இந்த நாவலை வாசிக்கும் போது நான் புரிந்து கொண்டது, அது வந்து வெற்றியின் சின்னமாக எனக்கு தெரியல. இந்த நகரம் வந்து அது ஒரு ராஜேந்திரனின் வழியின் அடையாளமாக, புறக்கணிப்பின் அடையாளமாக, அங்கீகாரத்திற்கு ஏங்கிய ஒரு உள்ளத்தவிப்பின் அடையாளமாகத்தான் வந்து இன்னைக்கு வந்து எனக்கு கங்கை கொண்ட சோழபுரம் எனக்கு தெரியுது. இந்த நாவல்ல வர நிறைய இடங்களுக்கு, கதைக்களங்களுக்கு நான் வந்து போகணுங்கிற ஒரு ஆசையை வந்து இந்த நாவல் வந்து இந்த எனக்கு ரொம்ப தூண்டி இருக்கு. வேங்கையின் மைந்தன் வாசிக்கும் போது நான் என்னுடைய கல்லூரி காலம் அது. அப்போ வந்து கங்கை கொண்ட சோழபுரம் போய் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா இப்போ வரைக்கும் நான் போகவே இல்லை. தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு எத்தனையோ முறை போயிருந்தாலும் கூட கங்கை கொண்ட சோழபுரம் இது வரைக்கும் நான் போய் பார்க்கவே இல்லை. ஆனா இந்த நாவல் வாசிக்கிறதுக்காக தான், இந்த நாவல் என் கையில வந்து சேர்றதுக்காக தான் இத்தனை காலம் கடந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இதை வாசிச்சதுக்கு அப்புறம் போய் அதை பார்க்கும் போது எனக்கு கிடைக்கும் பார்வை வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். அதனால இனி வந்து நான் வந்து அவசியம் வந்து ரொம்ப சீக்கிரமே போய் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் வந்து இந்த நாவலை வாசிச்சதுக்கு அப்புறம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தாக இதுவரை எந்த வரலாற்று நாவலிலுமே இல்லாத மாதிரி, எது மாதிரியும் இல்லாத தனக்கென தனிப்பாணி எழுத்தில் ஒரு இடதுசாரி சிந்தனையோடு, ஒரு பெண்ணிய சிந்தனையோடு இதில் வரும் கதாபாத்திரங்களின் உரையாடல்களை அமைத்து இந்த நாவலை வந்து மற்ற ஒரு 10ஓட 11ஆக போகாமல் ஒரு தனித்துவமான நாவலாக எழுதியதற்கு முதலில் வந்து எழுத்தாளர் வெண்ணிலா அக்காவுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் என்னுடைய வாழ்த்துக்களும். அடுத்ததாக இந்த உரையை நிகழ்த்த எனக்கு வாய்ப்பு கொடுத்த மந்திரமூர்த்தி சார் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும், என்னுடன் இந்த உரை நிகழ்த்திய சக உரையாளர்களுக்கும் எனது அன்பு மற்றும் பார்வையாளராக கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி சித்ரா சிவன், ரொம்ப அழகா பேசுனீங்க. நாவலை முழுமையாக வாசித்து அதை ரசித்து பேசுவது மகிழ்ச்சியாக இருந்தது. கங்காபுரத்துக்கு போய் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க, அவங்களோட கோயில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். நான் போயிருக்கேன் ஊருக்கு. சரி, மகிழ்ச்சி. அடுத்து சாலாம்புரி நாவலை பேசுவதற்காக கவிஞர் ரத்னா வெங்கட் வருகிறார். கவிஞர் ரத்னா வெங்கட் அவர்களை படைப்பாளராக
அவர் அறிமுகமான காலத்திலிருந்து எனக்கு மிகவும் நன்றாக தெரியும். அவர் வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழுவிலே தொடக்க காலத்தில் மிகவும் ஆக்டிவாக செயலாற்றி இருக்கிறார். அந்த வகையிலும் வாசிப்போம் குழுவில் அவருக்கு தனது அன்பை தெரிவித்துக் கொள்கிறது. இப்போ அவரை பற்றிய ஒரு குறிப்பையும் தெரிஞ்சுக்கலாம். கவிஞர் ரத்னா வெங்கட் புதுக்கோட்டையிலே பிறந்தவர். முதுகலை வணிகவியல் பயின்றவர். படிக்கும் காலத்திலேயே கவிதைகளில் ஈடுபாடு உடையவர். கல்லூரி ஆசிரியராக ஆக வேண்டும் என்று கனவு கண்டவர். கணவரின் பணி காரணமாக நியூ ஜெர்சி, டெல்லி, மும்பை போன்ற பல நகரங்களில் வசித்த பிறகு தற்போது பெங்களூரிலே வாசம் செய்கிறார். சங்க இலக்கியத்திலே மிகுந்த ஆர்வம் உண்டு. புத்தகங்களை உற்ற நட்பாக கொண்டவர். இசையிலும் நாட்டம் கொண்டவர். கடந்த சில வருடங்களாக தொடர்ந்து கவிதைகளை எழுதி வருகிறார். இவரது முதல் தனி கவிதை நூல் காலாதீதத்தின் சுழல் என்ற பெயரிலே 2021 வெளியானது. இதுவரையில் 5 கவிதை நூல்களை வெளியிட்டிருக்கிறார். கவிஞர் ரத்னா வெங்கட்டினுடைய கவிதைகளை கவிஞர் இசைக்கவி ரமணன், கவிஞர் ரவி சுப்பிரமணியன், வழக்கறிஞர் கவிஞர் வானவில் ரவி போன்ற கவி மேதைகள் எல்லாம் வெகுவாக பாராட்டி இருக்கிறார்கள். அவரது இலக்கிய தொகுப்புகள் குறிப்பிடத்தக்க இலக்கிய பரிசுகளையும் பெற்றிருக்கின்றன. இதுல இந்த சாலாம்புரி நாவல் எடுத்த உடனே யாரை பேச அழைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு முதல்ல தோன்றின பேர் ரத்னா வெங்கட் தான். பல சமயங்களிலே அவரை அழைக்க வேண்டும் என்று நினைத்து சில பல காரணங்கள்னால அழைக்க முடியல. இந்த நாவலுக்கு அவர் நிச்சயமாக பொருத்தமாக இருப்பார் என்று நினைத்து அவரை அழைத்த பொழுது அவர் பேசுகிறேன் என்று சம்மதித்து நாவலை குறித்து பேசுவதற்காக வருகின்றிருக்கின்றார். அவரை இந்த சாலாம்புரி நாவலை குறித்து பேச அனைவரின் சார்பாக அழைக்கிறேன். பேசுங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இதுக்கு முன்னாடி பேசின லோகமாதேவி, சித்ரா சிவன் இருவரும் அந்த நாவலை பற்றி ரொம்ப அற்புதமா பேசினாங்க. அதை என்னால குறிப்பிடாம நான் இந்த உரையை தொடங்க முடியாது. மிக அருமையான 2 நாவல்களை நான் இன்னும் படிக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். அவங்க பேசின 2 பேரும் பேசின விதம் அந்த நாவலை இனிமே நான் உடனடியாக அதை படிக்க வேண்டும்ங்கிற ஆவலை எனக்குள்ள தூண்டி விட்டுருக்கு. இவ்வளவு ஒரு அருமையான அற்புதமான ஒரு எழுத்தாளரை பத்தி எனக்கு இங்க பேச வாய்ப்பு கிடைச்சது என்னுடைய நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அரசியல் தெரியாது. நான் இந்த நாவலை பற்றி சார் என்ன பேசுன்னு கேட்ட போது நான் கொஞ்சம் முதல்ல தயங்கினேன். இருந்தா கூட எனக்கு அத ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு அதை படிச்சு நம்ம அதுக்கு உண்டான ஜஸ்டிஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப அற்புதமான நாவல். எனக்கு இத படிக்கும்போது, if you truly want to understand the present or yourself, you must begin in the past. இதுதான் இந்த நாவலோட அடிப்படையா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மண்ணையும் மனிதர்களையும் உணர்ந்து அவர்கள் போக்கிலேயே இந்த நாவல்ல அவங்கள அறிமுகப்படுத்துறாங்க வெண்ணிலா. இந்த நாவலை படிச்சு முடிச்ச உடனே எனக்கு தோன்றிய முதல் வரி இதுதான். அதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, சாலாம்புரிங்கிற வார்த்தையே எனக்கு பரிச்சயமே இல்லாத வார்த்தை. இத முதல்ல அந்த கையில வாங்கின உடனே, நாவல வாங்கின உடனே இது என்ன சாலாம்புரினா என்ன அப்படின்ட்டு நான் போய் சர்ச் பண்ணேன். அப்போதான் இது 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி நெசவு தொழில புழக்கமா இருந்த வெள்ளையில கருப்பு சிவப்பும் கொண்ட ஒரு துணியை குறிக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்ட உடனேதான் இந்த நாவலுக்கும் இந்த தலைப்புக்கும் உண்டான பொருத்தம் எனக்கு ரொம்ப அழகா புரிஞ்சது. திராவிட அரசியல பின்னணியாக கொண்டு ஒரு கிராமத்துல வாழற நெசவு தொழிலாளர்கள், அவங்களுக்கு நூல் விற்கும் நெசவு வியாபாரிகள், அவர்களுடைய வாழ்வு முறை, ஜாதி போர், தீண்டாமை, மூட வழக்கங்கள், சடங்குகள், சாமி, அவற்றின் மேலுள்ள நம்பிக்கைகள், இதெல்லாம் அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் வரலாற்று புனைவு இந்த நாவல். அம்மையப்பநல்லூர் என்பது ஒரு கிராமம். இது எங்க இருக்கு நம்ம தேடி பார்த்தா விழுப்புரம் மாவட்டம்னு வருது. அந்த கதைக்களம் ஒரு அழகான கிராமம். வடக்க ஒரு குன்றுகள் இருக்கிறது. அதை சுற்றி ஒரு சுகநதி அப்படின்னு ஓடுது. ஆனா அந்த
சுக நதிய வந்து அதோட பரப்பளவை வச்சு அதை வந்து சிற்றேரின்னு தான் அழைக்கிறாங்க அப்படின்னும் சொல்றாங்க அவங்க. அங்க வாழற சித முதலியார், கவுண்டர் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களை சுற்றி வந்து இந்த நாவல் நிகழுது. கருப்பு வந்து குடும்பத்துக்கே ஆகாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை உள்ள பெரியவர்களை அவங்கள தாண்டி கட்சியும் கொள்கைகளும் வந்து உள்ளே அவங்க வீட்டுக்குள்ள, அவங்க கிராமத்துக்குள்ள, அவங்க வீட்டுக்குள்ள நுழையிற ஒரு காலகட்டம். அத வந்து எவ்வளவு அழகா சொல்றாங்கன்னா, பசியும் பாடும் இருந்தாலும் நல்லூர் வந்து சுயமரியாதை கொடியை தூக்கி பிடித்தது. பறவைகளை நெய்த நேரத்திலும் அவர்கள் தங்கள் வாழ்வின் அடையாளமாக கருப்பு நிறத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்கிறார் வெண்ணிலா. ஆங்கில ஆதிக்கம் முடிந்து விட்டால் பாலாரும் தேனாரும் ஓடும்னு ஒரு பரவலா ஒரு நம்பிக்கை இருந்தது. அதாவது சுதந்திரம் என்ற சொல் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வந்து நாட்டு மக்களுக்கு கொடுத்திருந்தது. அது கொஞ்சமா சிதற ஆரம்பிச்ச காலகட்டத்துல இந்த நாவல் தொடங்குதுன்னு எனக்கு தோணுது. ஒரு வளரும் நாட்டிற்கு நம்ம வந்து முன்னேற்றத்துக்கான திட்டங்கள் வந்து வகுக்கும் போது அது வந்து முதல்ல நகரங்களை குறி வச்சு தொடங்குது. அது கிராமங்களை வந்து சேரும் பொழுது சில தசாப்தங்கள் முடிஞ்சிருது. இது வந்து நம்ம இன்னைக்கும் பாக்குற ஒரு கதை தான் அது. ஆனா தேர்தல் ஓட்டு அப்படின்னு வரும்போதெல்லாம் கிராம மக்களை வந்து முதல்ல டார்கெட் பண்றோம். அங்க இருக்கிற எளிய மக்களோட பங்கு வந்து இதுல ரொம்ப அத்தியாவசியமானது அப்படிங்கறத நம்ம இன்றளவு பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அது. 1949 வந்து தீகாவிலிருந்து பெரியாருடன் ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக திமுக வந்து தொடங்குது. 1957 முதலில் அவங்க வந்து தேர்தலில் போட்டியிட்டு 15 சட்டமன்ற தொகுதிகளை வந்து ஜெயிக்கிறாங்க. 1967 வந்து முதன்முறையாக ஆட்சி பொறுப்பை அறிஞர் அண்ணா தலைமையில் திமுக வந்து ஏற்கிறது. இந்த நம்முடைய நாவல் வந்து 1957 தேர்தலுக்கு சில காலம் முன்னாடி தொடங்கி தேர்தல்ல வந்து 15 இடங்கள் வெற்றி பெற்றதோட அந்த நாவலோட கதைக்களம் வந்து அங்க முடிஞ்சிருது. அந்த வெற்றியை நம்ம வந்து முதன்முறையா நம்ம பார்க்கும்போது இது குறைச்சல்னு சில பேர் பேசுறாங்க. ஆனா 15 முதல் தேர்தல்லே 15 இடங்களை நம்ம பெற்றிருக்கோமே நிறைவாகவும் சிலர் பேசுறதும் அந்த நாவல்ல வருது. கட்சியும் ஆனா இந்த கட்சியும் அதோட கொள்கைகளும் அங்க இருக்கிற மக்களோட மனசுல வந்து வேரோடு இருக்கிறது எப்போன்னு நீங்க அந்த காலகட்டத்தை நீங்க வந்து எப்படி அவங்க சொல்றாங்கன்னா எல்லாருடைய மனத்தில் உள்ள நினைவுகளாகவும் அங்க மக்களுக்கு இடையே நடக்கிற உரையாடல்கள் மூலமாகவும் நமக்கு வந்து அது தெரியுது. ஆலமர விழுது வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஆலமர விழுது வந்து ஆரம்பத்துல ஒரு சின்ன கயிறு மாதிரி இருக்கும், ஆனாலும் அது இழுத்தா அறுபடாது, அப்படி ஒரு வலிமை மிக்கது. அதே மாதிரி இந்த வளரக்கூடிய கட்சி வந்து இது வலுவான கட்சிங்கிறது அதனோட சாத்தியங்களை வந்து மக்கள் அப்பவே உணர்ந்துகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த 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 உவமை மூலமா அவங்க சொல்லியிருக்கிறதா எனக்கு தோணுச்சு. அதனால அவங்க வந்து தங்களுடைய உழைப்பு, நேரம், பொருள் எல்லாத்தையும் அந்த கட்சியோட வளர்ச்சிக்காக அவங்க கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் சொல்றாங்க. சமூக மாற்றம் அப்படிங்கிறது மிக அவசியம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு விதைக்கப்பட்டது, வளர ஆரம்பித்த ஒரு காலகட்டம் இது. சுயமரியாதை சிந்தனைகள், மூட நம்பிக்கை களைதல், அதற்கு அடிப்படையாக கடவுள் மற்றும் மதம் சார்ந்த கொள்கை எதிர்ப்பு, இதெல்லாம் கண்மூடித்தனமான வழக்கங்களை கண்டித்து எதிர்த்தல் போன்றவை தோன்றிய, அந்த மாதிரி கொள்கைகள் தோன்றிய காலகட்டம். ஏன், எதற்கு அப்படின்னு கேள்விகள் எழும்போதுதான் மாற்றங்கள் நிகழும்ங்கிறது நமக்கு தெரியும். ஆனா கேள்விக்கான பதில்கள் மட்டும் கிடைக்கப்பெறுவதல்ல குறிக்கோள். காலங்காலமாக நடைமுறையில் இருந்து வருகிற வழக்கங்களை எதிர்க்கையில் சில நேரங்களில் மென்மையான ஒரு அணுகுமுறையும் அவசியமே என்பதையும் மிக அழகாக ஒரு சிறு மெல்லிடையாக நமக்கு வந்து ஆசிரியர் வந்து உணர்த்தியிருக்காங்க. தீண்டாமை, சமத்துவம் என்கையில் நிர்தாட்சண்யமான கொள்கை பாடும் வலிமையான செயல் திட்டங்களும் தேவைதான், ஆனாலும் அவையும் அறச்சார்பு கொண்டிருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாவலில். தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு நீட், அது வாண்ட் இல்ல. அத பொதுக்குளத்துல வந்து தண்ணீர் எடுக்க மறுக்கப்படும் போது தோன்றும் சீற்றம் வந்து அறம். அதற்காக நிகழ்த்திய போராட்டமும் அறம் சார்ந்ததுதான். ஆனால் செய்ய செயல் அது வந்து அறம் அல்ல. இன்னைக்கும் ஈவன் டுடே நம்ம வந்து குடிக்கும் தொட்டியில் மனித கழிவுகளை ஊற்றும் வன்மம் இருக்கிறது.
இதை மிகுந்த துயருடன் அந்த அந்த ஒரு அந்த ஒரு இன்சிடென்ட் வரும்போது நான் வந்து அதை நினைக்க தோணுச்சு எனக்கு. ஹேவ் வி இவால்வ்ட் yet அப்படின்னு அந்த ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோணுது. இன்னுமா நம்ம வந்து வளராம இருக்கோம் அப்படிங்கிறது. The only clue to what man can do is what man has done அப்படின்னு ஆர்ஜி காலிங்வுட்னு ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு. அது வந்து இன்றைக்கும் நம்ம நினைக்க தோணுதா இருக்கு. நான் வந்து அரசியல் கட்சி சார்ந்தவள் இல்ல, ஜாதி பேதங்களை ஆதரிப்பவள் இல்லை, வெகு நுணுக்கமாக அரசியலை ஃபாலோ செய்பவளும் இல்லை. ஆட்சி என்பது மக்களுக்காக, அரசியல்வாதிகள் மக்களுக்கான பணி தொண்டுகள் செய்பவர், பொறுப்பில் உள்ளவர்கள் என நம்புபவள், தனி மனித துதியில் உடன்பாடு இல்லாதவள், அதிகாரத்தில் உள்ளவர் தவறிழைத்தால் அவர் யாராக இருப்பினும் தட்டி கேட்கப்பட வேண்டியவர் என்று நம்புபவள். கண்மூடித்தனமான ஆதரிப்பு என்பதும் ஒரு வகையில் மூட நம்பிக்கை என்று கருதுபவள். என்னுடைய வாசிப்பின் புரிதல் படி நாவலும் பாரபட்சம் இல்லாது அந்த கிராம மக்களுடைய உரையாடல் மூலம் நம்மிடம் பேசுகிறது. உதாரணமாக, எதையாவது கையெடுத்து கும்பிடும் போதுதான் மனுஷன் கட்டுப்படுவான், சாமி இல்லைன்னா மிருகம் ஆயிடுவான், கோமணம் கட்டினா காந்தி ஆக முடியுமா, ஒரு சாரார் பேசுகையில் தீண்டாமைக்கு உள்ளானவர்கள் காந்தியை பற்றியும் வர்ண பேதத்தோட அடிப்படையில் வந்து நிகழ்த்தப்படும் கொடுமைகள் பற்றியும் தங்கள் கருத்தினை உரைப்பதை உள்ளது உள்ளபடி பேசுகிறது நாவல். எதையும் மறைக்கவில்லை. அவரவர் சாமிக்கு அவரவர் குணம் என்று சாமியை பாகுபடுத்துவதும் நிகழ்கிறது. மாரியம்மன் கோவிலுக்கு முன்பா ஒரு சின்ன அறையில வந்து கடவுள் மறுப்பு கோஷங்களை எழுப்பி கூட்டம் கூட்டுவது வந்து ரொம்ப ரசிக்கத்தக்க முறைனா எனக்கு தோணுச்சு. கதையின் நாயகன் நட்ராஜன் என்னும் இளைஞனை மையமாக வைத்து இந்த நாவல் வந்து சுழல்கிறது. நட்ராஜனின் தந்தையின் இறப்பில் குடும்ப பொறுப்பை அவன் ஏற்கக்கூடிய ஒரு கட்டாயம் நிகழும் ஒரு புள்ளியில் தான் இந்த நாவல் வந்து தொடங்குகிறது. படிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்ட நட்ராஜன் வந்து தந்தையோட வற்புறுத்தலால் வந்து படிப்பை விட வேண்டிய கட்டாயம். ஆனால் தன்னுடைய வடிவேலு பெரியப்பா, ராஜி மாமா என அவர் அழைத்து செல்லும் அத்தனை பேரும் அவர்களுடைய வக்காலத்து எதுவுமே அவங்க அப்பா கிட்ட எதுவுமே பலிக்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ராஜி மாமாவும் வடிவேலு பெரியப்பாவும் செதுக்கிய ஒரு இளைஞன் வந்து அவர்களால் செதுக்கப்பட்ட ஒரு இளைஞனாக நட்ராஜன் வந்து ஒரு இளைஞனாக மாறுகிறான். கடவுள் மறுப்பை வெகு தீவிரமான கொள்கை பிடிப்பும் கடவுள் மறுப்பும் கொண்ட நட்ராஜன் சீர்திருத்த திருமணம் செய்து கொண்டாலும் தன் தந்தையின் இழப்பிற்கு சடங்குகள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. இத வந்து அவங்க முதல் அத்தியாயத்திலேயே சொல்றாங்க. அப்போ எல்லாரும் அதை கிரிட்டிசைஸ் பண்ணும் போது அவங்க பதில் வந்து நட்ராஜனுடைய பதில் என்னன்னா, சடங்கா சம்பிரதாயமா ஒண்ணுமே புரியல, எதுவும் புரியாம சொன்னதை செய்தேன் அப்படின்னு ஒரு குற்ற உணர்வுடன் சொல்ற சமாதானம் வந்து இது நம்பி செய்கிறவர்களுக்கும், ஈவன் சடங்கு சம்பிரதாய இதை நம்பி செய்கிறவர்களுக்கும் இது இன்னைக்கும் பொருந்தக்கூடியது. நம்ம இல்ல எத்தனை பேருக்கு நம்ம இதை ஏன் செய்யறோம், எதுக்காக செய்யறோம் எத்தனை பேருக்கு தெரியும்? அது ஒரு வந்து இது ஒரு கேள்விதான், அது ஒரு கேள்விக்கு ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. இன்னொன்னு வந்து வீட்டின் தலைமகன் அரசியல்ல வந்து ஈடுபட்டு தனது தந்தை வந்து பல்வேறு சிரமங்களுக்கிடையே வளர்த்தெடுத்த ஒரு தொழிலை வந்து கட்சி வேலைக்கு தடங்கள் என்ற அடிப்படையில் தான் இல்லாத பொழுதில் ஒரு சின்ன சச்சரவு வந்தது அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி கடையை இழுத்து மூடுவது நிகழ்கிறது. இடைப்பட்ட காலத்தில் வந்து வேலையற்ற பொழுதுகளில் ஊருக்கு வெளியே சீட்டாட சென்று போலீஸ் பிடிக்காது தப்பி வருவதும் அந்த தவறுக்கு வருந்துவதும் நிகழ்கிறது. இது வந்து நட்ராஜனை வந்து ஒரு ஹீரோவா காமிக்காம ஒரு நார்மலா ஹியூமன் பீயிங்கா அவங்க வந்து காமிச்சிருக்காங்க. ஆனாலும் இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயம் என்ன, தனது அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தினாலும் மகன் மேல் உள்ள பாசம், காட்ட வேண்டிய மரியாதை, அதாவது அவன் மூத்தவன்கிற அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து காட்ட வேண்டிய மரியாதை, தானும் தன் மற்ற குழந்தைகளும் மகனை நம்பி என்கிற இயலாமையின் நிதர்சனம் புடிஞ்சு தாய் வந்து அடங்கி போவதும், மனைவிமே அந்த சீட்டாடி போது காண்பித்த ஒரு எதிர்ப்பை மற்ற நேரங்களில் எப்போதும் காட்டுவதே இல்லை, தேர்தல் பணிகளில் தானும் உதவுவதும் என குடும்பமாக ஒத்துழைப்பது வந்து எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. ஊருக்கே மருத்துவம் செய்து ஊருக்கே சோறு போடும் நிலையில் இருந்த ஒரு குடும்பம். திருமணமாகி அவங்க வீட்டு பொண்ணு வெளியில போயிட்டு மறு விருந்துக்கு வரும்போது
நூலை விற்று அதுக்கப்புறம் அதுல இருந்து வர்ற பணத்துலதான் விருந்து வைக்கக்கூடிய ஒரு 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 நிலைக்கு தள்ளப்படுவதுங்கிறது ஒரு இந்த வீட்டின் பொருளாதார நிலைமை வந்து சரிஞ்சு போகுது. ஆனா அது கூட வாழ்வின் ஒரு இயல்பாக போகிற போக்கில் எடுத்துக்கிறாங்க. அதுல வந்து எதையும் அதிகம் குத்தி காட்டாது. அனாவசியமான ஒரு சண்டையோ பூசலோ எதுவுமே குடும்பத்துக்குள்ள வந்து நிகழ்வதில்லை. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அந்த புள்ளியிலேயே என்னோட மனசு ரொம்ப நேரம் சிக்கி போச்சு. பொதுநலன் வந்து முக்கியம்னு ஒருத்தர் நினைக்கதும் வாழ்வதும் அதை வந்து பொறுப்பு துறப்பா பார்க்காத ஒரு குடும்பம் வந்து தங்களை மாற்றி அமைத்துக் கொள்வதும் அதற்கு ஏற்ற மாதிரி குற்றம் குறை சொல்லாது தங்கள் இயல்பிலேயே பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டு சமாளித்து கடப்பதும் இன்றைய சூழலில் பொருத்தி பார்த்து எனக்கு வந்து ரொம்ப வியப்பா இருந்தது அது. நாமெல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபேமிலின்னு அப்படியே நம்ம வந்து ரொம்ப குறுகிய மனப்பான்மையோட ரொம்ப சுயநலமா நம்ம ஆயிட்டோம். ஒரு ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறதும் அதுக்காக ஜஸ்ட் பேசுறதோ எழுதுறதையோ தாண்டி அதை வந்து செயல்பாட்டுல இறங்குறது ரெண்டும் வேற 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 விஷயம். அதை வந்து நடராஜன் செய்யும் போது அந்த குடும்பமே அதற்கு வந்து ஒத்துழைக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா தோணுச்சு எனக்கு. கதையின் மாந்தர்கள் வந்து வாழ்வினை வந்து அதோட அவங்களோட இயல்பினை பார்க்கவும் வாழ்வோட இயல்புல பார்க்கவும் அதன் வழி செல்லவும் ரொம்ப பக்குவப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்னு எனக்கு தோணுச்சு. அதாவது அதீத வன்முறையும் அதீத விளைவுகள் எதையுமே காட்டாது ரொம்ப நார்மலா இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ் தான் வர்றாங்க. இந்த கதை பூராவே நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே அதீத வெறுப்பு அதீத நடவடிக்கைகள் எதுவுமே இல்லை. இப்போ இருக்கிற வெறுப்பு வன்முறை எதுவுமே அப்போ இல்ல. அந்த காலகட்டத்துல இந்த நாவல்ல அது சொல்லவே படல. அது தனது தங்கையிடம் தகாத முறையில் நடந்த ஒருத்தனோட கூட்டு சேர்ந்து பொது வாழ்வுக்கு அர்ப்பணித்துக் கொண்ட நடராஜன் மேல பொய்க்குற்றம் சாட்டுபவர்கள் இருக்காங்க. அந்த கதையிலும் இருக்காங்க. ஆனாலும் கூட ஓவராலா நீங்க பார்க்கும்போது எல்லாரும் ஒரு நன்மையை வலியுறுத்தவர்களாகவே இருக்காங்க அந்த நாவல்ல. நடராஜன் வந்து அவனோட கேரக்டர் பார்க்கும் பொழுது தன்னுடைய தவறை உணர்ந்து உருகுவானாக. பெரியப்பாவுடைய கம்பீரம் வந்து தன்னால எந்த இடத்துலயும் சிறுமைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவனாக, ஒரு நல்ல வாய்ப்பினை தவற விட்டது தான் இழைத்த ஒரு சிறு தவறுக்குன்னு அதற்கான தண்டனை என தன்னை பக்குவப்படுத்தும் ஒரு நிகழ்வாக அதனை பார்க்க ஆரம்பிக்கையில் பின்னாளில் நல்ல தலைவனாக நடராஜன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுங்கிறத நாமும் நம்ப ஆரம்பிக்கிறோம். அந்த நேரத்துல மூட நம்பிக்கைகள் வந்து மிகுந்திருந்த காலகட்டம் அது. தனக்கோட்டி மாதிரியான ஒரு பெண் அவளை இழப்பதற்கு அதுவே காரணமாகிறது அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. அறியாமையால் அந்த மருத்துவ வசதி இருந்து கூட அங்க போய் ஓரளவு குணமாகி வந்த பெண்ணை வந்து திருப்பி காத்தடிச்சிருச்சு கருப்படிச்சிருச்சுன்னு சொல்லி பேயோட்ட அழைத்து சென்று அந்த பேயோட்டுபவர் வந்து அவளை அடித்தே கொள்வது வந்து நிகழ்கிறது. அது வந்து இந்த மூட நம்பிக்கையை வந்து அவங்க எண்ணி எண்ணி துக்கப்படுறதும் அதை வந்து கண்டிப்பா எதிர்க்கணுங்கிற ஒரு உத்வேகம் தரக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த இடம் மாறி போகுது. அது கடவுள் மறுப்பு கொள்கைங்கிறது நாவல் முழுக்க ஒரு இழையாக ஓடுகிற ஒரு இழையாக இருக்கிறது. இந்த இடத்தை வச்சு பார்க்கும்போது faith வந்து it grants ordinary people immense patience. They will die waiting and still not descendன்னு ஒரு இது இருக்கு. நம்பிக்கை வந்து ஒரு எளிய மக்களுடைய சாதாரண மக்களுக்கு அளவு கடந்த ஒரு பொறுமையை வந்து போதிக்கிறது. அவர்கள் தம் நிலைப்பாட்டிற்காக உயிரை கூட விடுவார்கள், ஆனால் அது நின்று விலக மாட்டார்கள் என்பது எத்தனை உண்மையோ. படிப்பறிவு அத்தனை இல்லாத காலகட்டத்தில் பகுத்தறிவு பேச ஆரம்பித்தது புரட்சிதான். அதை நாம மறக்கவே முடியாது. ஆனா அந்த பிளிப் சைட் நீங்க பாத்தீங்கன்னா சாமியாடும் சந்திரா வந்து பொது கிணறு வேலை நடக்காது என்று கோவிலை சுத்தப்படுத்தி அதை ஒட்டி ஒரு கிணறு வெட்டு என்று ஆணையிட அதை வந்து நடராஜன் வந்து ஒத்துக்கொள்கிற ஒரு 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 நிகழ்வு வருது. அங்க முதலில் ஒப்புக்கொள்ளாத அதை வந்து தன்னை ஏத்துக்காத கொள்கைக்கு மாறா இருக்கு நீ பண்ணினதுன்னு சொல்ற வடிவேல் பெரியப்பா வந்து அதுக்கப்புறமா மனம் தளர்ந்து நிற்கும் நடராஜன் கிட்ட சொல்ற கோவிலை எடுத்துக்கட்டு, நான் உனக்கு அதுக்கு வந்து உதவி பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. பதவி என்பது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா பதவி என்பது ஊராருக்கு நல்லது செய்வது, அதில் இல்லாமல் இருந்தாலும் நன்மை செய்வது நிற்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. நீ வீட்டுக்குள்ள அடங்கி நிற்கிற ஆளா ஊரையே காவல் காக்குற முனீஸ்வரன்
அவருக்கு முன்னமே பேர் இருக்கிறதுனால அந்த பெயரை சொல்றேன். அதுக்கு அங்கேயும் ஒரு இது இருக்கு. முனீஸ்வரனை எதுவும் அழிக்காதுன்னு சொல்லுவாங்க. நீயும் அப்படி இருக்கணும் நட்ராஜ் அப்படிங்கிறதுல ஒரு அழகிய நெகிழ்முரண் இருந்ததா எனக்கு தோணுச்சு. கடவுளோ தலைவனோ எங்கேயோ நாம ஒரு இடத்துல நம்பிக்கை வைக்க வேண்டியிருக்கு. அதன் அளவுகோல் என்ன என்பதை நம்ம பகுத்தறிவு கொண்டு நாம தான் பரிசீலிக்கணும் அப்படிங்கிறது இதுல இருந்து எனக்கு தெரிஞ்சது. கிணறு வேலை நிற்கும் என சந்திரா சொன்னதற்கு மல்லிகா விழுந்து இருப்பதற்கும் என்ன தொடர்பு நமக்கு அது தெரியாது. ஆனா கோவில் வேலை நடக்கலைன்னா என்ன? வாழ்க்கையில அடிபட்டு மிதிப்பட்டு அல்லாடும் ஜனங்களுக்கு சாமியை விட வேற ஆறுதல் ஏது? குருவி கூட்ட கலைக்கிற மாதிரி ராத்திரியோட ராத்திரியா எல்லாத்தையும் கலைக்க முடியாது. நாம நம்புற ஒரு கொள்கை, அது நம்ம நம்பிக்கை. ஆனா அது அவங்களுக்கு புரியுற வகையில சொல்லிட்டே தான் இருக்கணும். அதே நேரம் அவங்க வழியிலையும் நம்ம கூட போனோம் அப்படின்னு சொல்ற நடராஜனோட கோபத்துல ஒரு நியாயம் இருக்கு. அதுல வடிவேல் பெரியப்பா ஒரு மரியாதைக்குரிய ஒரு கேரக்டர். கம்பீரம், தெளிவு, பிரச்சனைகளை உற்று கவனிப்பது, தெளிவா சொல்யூஷன் சொல்வது, அப்படிங்கிற மாதிரி ஒரு காத்திரமான பாத்திர படைப்பு. அதாவது கிராமத்தோட முதல் பகுத்தறிவுவாதின்னு அவரை சொல்றாங்க. தான் கொண்ட கொள்கையிலிருந்த வழுவாத ஒரு மனிதர், பெரும்பான்மை மனிதர்களின் உணர்வையும் மதிக்க வேண்டும் என்று நம்புபவர். அதுக்கு முத்தாய்ப்பா அவர் ஒண்ணு சொல்றாரு, கோவத்துல மரம் மாதிரி நிக்கிறீன்னு திட்டுறோம், ஆனா மரம் மாதிரி நிக்கிறது கஷ்டம் இல்லையா? எல்லா நல்லதையும் செஞ்சுட்டு எல்லா கெடுதலையும் தாங்கிறதுனா சும்மாவா? உண்மையில் மரம் ஒரு ஞானிதான். ஆனா அது புரியாம மரத்தடியில ஞானம் வந்ததுன்னு சொல்றாங்க. இந்த ஆலமரம் நம்ம முப்பாட்டன் வச்சது, நாம அனுபவிக்கிறோம். நாமளும் நல்லதை விதைச்சிட்டு போவோம், பின்னால யாராவது அனுபவிக்க, அது நம்ம கடமை. இதுதான் இந்த நாவலோட கிரக்ஸ்ன்னு எனக்கு தோணுச்சு. அதாவது ஒரு ஷிஃப்ட் இப்ப ஆயிடுச்சு. the shift has happened. அதாவது கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து எடுத்துக்கிற ஒரு தலைமுறையா நம்ம இருந்திருக்கோம். ஆனா நம்ம என்ன ஃபியூச்சருக்கு, நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படிங்கிறது இந்த நாவல்ல ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் நம்ம காலம் அதற்கு பதில் சொல்லணும். நம்ம எடுத்துக்கிற தலைமுறையில இருந்து கொடுக்கிற தலைமுறையா திருப்பி மாறணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் ஒரு சில பெண்களுடைய கேரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏகாம்பரி அந்த பேரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சங்ககால செவிலித்தாய் மாதிரி அவங்க கணவனை இழந்தவர்களுக்கு ஆறுதலாக ஒரு கிராமத்துல ஒரு கவுன்சிலர் மாதிரி, ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் மாதிரி செயல்படுறாங்க. அப்புறம் கன்னியம்மா, நடராஜனோட அம்மா ஊருக்கே சோறு போட்டாலும் ரொம்ப வெள்ளந்தியான ஒரு தாய், ரொம்ப எளிமையான ஒரு மனுஷி. அப்புறம் தனலட்சுமி பெரியம்மாவை பத்தி அவங்க சொல்றது கஞ்சிக்கு ஊறுகாய் போல எல்லாவற்றுக்கும் அவங்களுக்கு கிளுகிழுப்பு அவசியம் அப்படின்னு ஒரு இடிச்சு சொல்றாங்க. அப்புறம் தேவி நடராஜனுடைய வைஃப், உருவத்துல சிறியவள், வயதிலும் சிறிய பெண், ஆனா ரொம்ப பொறுப்பு அதிகமா இருக்கிற பெண். கடவுளுடைய உடன் பிறந்தவர்களை ரொம்ப அன்பா கவனிச்சுக்கிறதுலயும், தன்னுடைய அத்தை அதாவது மாமியார் கிட்ட எதுவும் எதிர்த்து பேசாம இருக்கிறதுலயும், நீ என்ன சொல்றியோ அதை செய்யறேன், ஆனா எனக்குன்னு தனியா ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்ற அதே பெண் நீ உன்னுடைய கடமையில இருந்து வழுவக்கூடாது, உன்னுடைய குடும்ப பொறுப்புகளை நீ துறக்க கூடாதுன்னு கணவனுக்கு எடுத்து சொல்ற ஒரு பெண்ணா அவ இருக்கா. தன்னுடைய காச நோயிலேருந்து மீண்டு வர்ற மன வலிமையும், அதே மாதிரி தறி வேலையை கத்துக்கிட்டு அதை சிறப்பா செய்யற அந்த ஒரு வலிமையும் அவள் கிட்ட இருக்கு. ருக்கு, சுசீலா, தனகோட்டி, மீரா, அப்புறம் ரொம்ப இதுவா ஒரு பொன்னம்மா பாட்டி, அவங்கள காதல்னா ஒரு தின்பண்டம்னு நினைக்கிற ஒரு வெள்ளந்தியான பாட்டி. இவங்கெல்லாம் தனித்தனியாவே ஒரு சிறுகதையா ஆகிறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் சிறிய வயதுல நான் கேட்ட அந்த கொம்பேரி மூக்கன் கதை அது அவங்க ஒரு இடத்துல அந்த நடராஜன் மரத்துல ஒளிஞ்சிருக்கிற இடத்துல அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு நம்மளோட அந்த இன்னசென்ட் டேஸ், அந்த பால்யத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி தோணுது. அப்புறம் எனக்கு இதுல ரெண்டு வார்த்தைகள் புரியல. கனன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க, கெக்கலன்னு ஒரு வார்த்தை, அது எப்படின்னு தெரியல. அது எனக்கு நான் அவங்கள்ட்ட கேட்டுக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் நிறைய கோட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிக்கிற இடத்துல சான் மண்ணு வேகும், என்னதான் பகுத்தறிவு பேசினாலும் இன்னும் இதையெல்லாம் நம்ம நம்புறோம். அப்புறம் யார் கண்ணையும் உறுத்தாத மாதிரி வேலை செய்யணும்னு சொல்றாங்க. சந்தர்ப்பம் அமையலன்னா அவனவன் ராமன்னு சொல்லிக்கலாம். அப்புறம் ராமனையும் ராமாயணத்தையும் கொளுத்தினாலும் யோகியன்னு சொல்றதுக்கு கூட அந்த ராமனைத்தான் உதாரணமா சொல்ல வேண்டியிருக்கு. அப்புறம் ரொம்ப அழகான ஒண்ணு, சட்டன்னு ஒரு எரிநட்சத்திரம் வானில இருந்து கீழே விழுந்தது. நட்சகுணமா துர்சகுணமா? சாமி இல்லைன்னு ஒரு வார்த்தையில சொல்லிடலாம். சட்டையை ஆணியில மாற்ற மாதிரி கடவுளை கழட்டி விடலாம்.
ஆனா சகுனமும் சம்பிரதாயமும் உடம்போட ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சொல்லி அழுதா குந்தி சோகம் ஒண்ணும் இல்லாம போகும் அப்படின்னு பெண்கள் வந்து தங்களுடைய நிலைப்பாட வந்து சொல்ற மாதிரியே சொல்றாங்க. கொஞ்சம் ஒரு நீளமான ஒரு நாவல் தான். உண்மையை வந்து உண்மையா எழுதக்கூடிய வந்து அப்படின்னு இயற்கை வந்து இமயம் சார் வந்து அவங்கள பத்தி சொல்லியிருக்காங்க. அது வந்து நான் இந்த நாவல்ல படிச்சதுல உணர்ந்துகிட்டேன். தமிழ் சமூகம் வந்து வெட்கப்பட வேண்டிய இடங்களை வந்து நாவலில் அவங்க தொட்டு காட்டியிருக்காங்க. தமிழ் சமூகம்ங்கிறது நான் ஜென்ரலா தான் சொல்றேன், எல்லாரையும் இணைச்சுதான் சொல்றேன். அது பிரிவிலேஜ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நாங்க எங்க குடும்பத்துல அடிக்கடி என்னுடைய கணவர் பிள்ளைகள் சொல்வதுண்டு. எதையாவது நான் வந்து ஒரு குற்றப்பத்திரிகை நான் வந்து சொன்னேன்னா, இல்ல நம்ம இருக்கிற இடம் வந்து பிரிவிலேஜ்னால கிடைச்சது, அது வந்து சாதாரணமா வந்தது இல்ல, அது எளிதாக நமக்கு கிடைப்பவை எல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு கோட் இதுல வந்து அவர் ட்ரீம்ஸ் எண்ட் வேர் யுவர் ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதாவது எங்களுடைய கனவுகள் வந்து உங்களுடைய எங்க முடியுதுன்னா உங்களுடைய இடர்கள் தொடங்குற இடத்துல அப்படின்னு சொல்றது. அது மாதிரி அந்த எளிய மக்களுடைய துயரை வந்து நாம புரிஞ்சு கொள்ளலன்னா அப்புறம் நம்ம என்ன மனுஷங்க அப்படின்னு தோணுச்சு இந்த நாவலை படிக்கும் போது. ரொம்ப அருமையா எழுதியிருக்காங்க வெண்ணிலா. அவங்களுடைய இந்த நாவலை வந்து எனக்கு படிக்கிறதுக்கு உண்டான இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து மகிழ்ச்சி தந்தது. நான் வந்து எந்த அளவுக்கு நாவலுக்கு ஜஸ்டிபிகேஷன் பண்ணிருக்கேங்கிறது எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உண்மையா நல்லா படிச்சு அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு எழுதின மாதிரிதான் எனக்கு வந்து சொன்ன மாதிரிதான் எனக்கு தோணுது. பட் ஐ ஹோப் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு ஹர் ஒர்க். அண்ட் மற்ற நாவல்களையும் நான் படிக்கணும்னு இப்போ ரொம்ப ஆவலா இருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அவங்க வெண்ணிலாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி கவிஞர் ரத்னா வெங்கட். நல்லா பேசுனீங்க. நீங்கள் உணர்ந்ததை உணர்ந்தவாறு பேசுனீங்க. அதுதானே சரியான இதா இருக்க முடியும், விமர்சனமா இருக்க முடியும் இல்லையா? சரி, அடுத்து நண்பர்கள் எழுத்தாளர் வெண்ணிலாவினுடைய படைப்புகளை வாசித்த நண்பர்கள் அவங்களோட கருத்துக்களை பகிரலாம். 2 நிமிஷத்துக்குள்ள பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. யாராவது பேச விரும்புறவங்க குரல் கொடுக்கலாம். வணக்கம். ஒரு நிமிஷம் உங்களை பத்தி ஒரு சின்ன ஒரு வரி அறிமுகம் பண்ணிக்கோங்க. வணக்கம். எல்லாருக்கும் தெளிவா கேக்குதுன்னு நினைக்கிறேன். என்னோட பேரு பிரியா. நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். ஒரு மேமோட தீவிர வாசகின்னு சொல்லிக்கலாம். இதுல வந்து பேசின 3 பேருமே வந்து ரொம்ப சிறப்பா பேசினாங்க அந்த நாவலை பற்றி. எனக்கு அதை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. மேம் கிட்டயும் நான் இதை தனிப்பட்ட விதத்திலயும் பகிர்ந்திருக்கேன் அவங்க கிட்ட. ஆனா பொதுவா இன்னைக்கு திரும்ப இவங்களோட பேச்செல்லாம் கேட்கும் பொழுது நான் படிக்காமலே வந்து நாவலை பத்தி மேம் கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். டாக்டர் லோமா தேவி அவங்க சொன்னாங்க, இந்த நாவல் வந்து படிக்கிறவங்களை எப்படி நீரதிகாரம் பொறுத்த மட்டும் கைப்பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போயிரும் அப்படின்னு. நான் படிச்ச வாசகியில நீரதிகாரத்தை வந்து கேட்ட வாசகின்னு தான் சொல்லணும். எல்லாருக்கும் இருக்க சிக்கல் வெளியூர்ல இருக்கும் பொழுது புத்தகங்கள் கிடைக்கிறது, அதுல எல்லாம் இருக்கும் பொழுது முழுக்க முழுக்க அவங்களோட குரல்லையே, வெண்ணிலா மேடமோட குரல்லையே அந்த நீரதிகாரம் வந்து ஆடியோ புக்கா இருக்கு. அதை கேட்டுட்டு இப்ப திரும்பவும் இன்னொரு தடவை அவங்க பேசும்போது யோசிக்கிறேன், ஆமா இல்ல இதெல்லாம் வந்து நம்ம படிக்கும் போது இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம். ஆனா எப்படி இன்னும் ஆச்சரியமா இருக்க விஷயம், ஒரு புத்தகம் படிக்கும்போது கொடுக்குற அனுபவத்தை வெறுமனே காதால கேட்கும் பொழுதும் அதே அனுபவம் கொடுக்குது அப்படின்றதுதான். அவங்களோட சாலாம்புரி தான் நான் முதல்ல படிச்ச நாவல். கங்காபுரம் மட்டும் இன்னைக்கு வந்ததுல மிஸ் ஆயிருச்சுன்னு சொல்லலாம். இந்த 2 நாவலும் தனிப்பட்ட விதத்திலயும் எனக்கு வந்து ஒரு சின்ன தொடர்போடு இருக்கிறதுனால அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த நெசவு மனிதர்களுடைய வாழ்க்கை. நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரத்துல பிறந்து வளர்ந்தேன். எனக்கு ரொம்ப பக்கத்துலதான் இருக்கு அவங்க எழுதின கதை அப்படின்னா சாலாம்புரிய பொறுத்த வரைக்கும் அப்படின்றதால அது ரொம்ப எனக்கு புரியும். அதே மாதிரி நீரதிகாரம் அப்படின்றது தேனி மாவட்டம் வந்து நான் திருமணம் செஞ்சு போன ஒரு மாவட்டம்ன்றதுனால அந்த மாவட்டமும் எனக்கு தெரியும் அப்படின்றதுனால 2
புத்தகங்களும் ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா கூடுதலா இப்ப நினைச்சாலும் முழு கதையும் பேசுற ஒரு விஷயமா இருக்கிறது ரொம்ப உணர்வு பூர்வமா அந்த எழுத்தின் மூலமா தொட்டது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த எழுத்து எவ்வளவு தொட்டதோ அந்த அளவு அந்த வெறுமனே காதால கேட்டு அப்படின்னு மட்டுமே தொட்ட ஒரு நாவல் நீரதிகாரம் நிச்சயமா. ஆரம்பத்துல அவங்க லோகமாதேவி அவங்க ஆரம்பிச்ச போதும் சொன்னாங்க, பெண்களோட பங்களிப்பு இலக்கியத்துல வந்து எப்பவுமே ஒரு விமர்சனத்துக்குள்ளாவே இருக்கு அப்படின்னு. நீரதிகாரம் பொறுத்த வரைக்கும் நான் என் நண்பர்களோட பேசும்பொழுதும் சொல்ற விஷயம், அது இன்னும் கூடுதலா வந்து கவனம் பெறணுமோ, இன்னும் வந்து கூடுதலா கொண்டாட பெறணுமோ, அது வந்து எழுதுனது வந்து வெண்ணிலா அப்படின்ற பேர் இல்லாம வேற ஏதாவது பேர் இருந்தா அது கிடைச்சிருக்குமோ அப்படின்னு கூட நாங்க நிறைய நேரம் வந்து பேசியிருக்கோம். அப்படியான ஒரு தாக்கம் வந்து அந்த நாவல்ல இருக்கும். சோ படிக்காதவங்களுக்காக நான் திரும்பவும் சொல்லிக்கலாம், இந்த ஒரு ஆடியோ புக்கா அது அவைலபிளா இருக்கும்பொழுது கேட்கும்போது நிச்சயமா அது அந்த அளவு இம்பாக்ட வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுல இருக்க பலதரப்பட்ட வாழ்க்கை முறை வந்து நிச்சயம் ரொம்ப என்ன ரொம்ப வியப்புல ஆழ்த்தினது. இன்னமும் சாரி 2 நிமிஷம் தான் நீங்க கொடுத்துருக்கீங்க, ஆனா எனக்கு பேச ஆரம்பிச்சா நீரதிகாரம் வந்து அது அவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கை அதிகாரம் அப்படின்னு ஒரு காப்பியத்தன்மையோட அந்த பேர் இருக்கிற மாதிரியான ஒரு அத்தனை வாழ்க்கைகள் வந்து அதுல இருக்கு. சிலப்பதிகாரம் மாதிரியான ஒரு நீரதிகாரம். இது கம்பாரிசன் தப்பு அப்படின்னு தமிழ் படிச்சவங்க சொல்லலாம். ஆனாலும் அவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை பரப்பு அப்படின்றது அதுல அத்தனை ஒரு காணி மக்களுடைய வாழ்க்கை இருக்கு, அரசர்களுடைய வாழ்க்கை இருக்கு, ஆங்கிலேயர்களுடைய வாழ்க்கை இருக்கு, சாதாரண குடிமகள்களுடைய வாழ்க்கை இருக்கு, படிச்சவங்களோட வாழ்க்கை இருக்கு, படிக்காத இருக்கவங்களோட வாழ்க்கை இருக்கு, கள்ளர்களுடைய வாழ்க்கை இருக்கு அப்படின்றது. அது எல்லாருமே அந்தந்த காலகட்டம் அந்த வட்டாரம் எல்லாமே கலந்த ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. திரும்பவும் என்னை இதெல்லாம் ரீவிசிட் பண்ண வச்ச மாதிரியான எல்லாருடைய பேச்சும் இருந்தது அப்படின்றத நான் இந்த சமயத்துல ரொம்ப மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன். மேம்க்கு நான் வந்தது நிச்சயமா சர்ப்ரைஸா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வாய்ப்புக்கு வந்து நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி பிரியா அவர்களே. அடுத்தது வேற யாராவது வாசித்தவர்கள் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். சரி, நான் ஒரு 2 நிமிஷத்துல நானும் சொல்லிடுறேன். எழுத்தாளர் வெண்ணிலா அவர்களினுடைய கவிதை தொகுப்புகளை படிச்சிருக்கேன். சில கவிதை தொகுப்புகளை படிச்சிருக்கேன். இந்த 3 நாவல்களையும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தியாவது 3ஐயும் வாசிச்சிடணும் அப்படின்னு நினைச்சேன். 2 நாவல்களை படிச்சு முடிச்சுட்டேன். நீரதிகாரம் படிக்கணும். நீரதிகாரம் நிச்சயமா படிக்கணும் அப்படிங்கிற ஆவலை தூண்டுகிற விதத்துல லோகமாதேவி ரொம்ப அழகா பேசினாங்க. 3 பேருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. எனக்கு சாலாம்புரி நாவல் வந்து எனக்கு அரசியல்ல ரொம்ப ஒரு ஈடுபாடு உண்டு அப்படிங்கிற காரணத்தினால அந்த நாவலை என்னால் ரொம்ப சரியா புரிந்து கொள்ள முடிந்தது. கவிஞர் ரத்னா வெங்கட் சொன்ன மாதிரி அவர் வந்து ரொம்ப கரெக்டா அந்த நாவலை படம் பிடிச்சு காட்டிட்டு போயிருக்கிறார். மனிதர்களை வந்து வாழும் மனிதர்களை வந்து அன்னைக்கு எப்படி இருந்தாங்க, அன்னைக்கு தனி மனிதர்கள் சார்ந்த வாழ்க்கையாக அன்னைக்கு இருக்கல. இன்னைக்கு முழுக்க நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு. அன்னைக்கு மனிதர்கள் வந்து தங்களை சுற்றி இருந்த சமுதாயத்தையும் சார்ந்து சமுதாயத்திற்கும் சேர்த்து வாழுகின்ற மனிதர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறத வந்து நாவல் வந்து ரொம்ப தீர்க்கமா சொல்லியிருக்கு. அது ரொம்ப மிகச்சரியா பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி கங்காபுரம் நாவல் வந்து ரொம்ப அருமையான முறையில் இந்த நாவல் பேசுது. வழக்கமான சரித்திர நாவல்களை விட அது எங்க வித்தியாசமா நிக்குதுன்னா, ராஜேந்திர சோழன் மக்களோடு எப்படி பழகினா, மக்கள் வந்து இதுல பாத்திரங்கள் அதிகமாக வருகிறார்கள். கல்கியினுடைய நாவல்களிலும் சாதாரண மனிதர்களும் பாத்திரங்களாக வருவார்கள். ஆனா இதுல வந்து அதிகமான மனிதர்கள் வருகிறார்கள். மன்னன் வந்து அவங்களோட உரையாடுறான். அது அந்த மாதிரியான உரையாடல்கள் வந்து இந்த நாவல் நெடுகிலும் வருது. அப்புறம் அதனால அது ஒரு வாசிக்க வேண்டிய நாவல். இந்த அளவுல நிறுத்திக்கிறேன். நீரதிகாரமும் நிச்சயமா வாசிப்பேன். அடுத்து வேற யாராவது? இல்லைன்னா நேரடியா எழுத்தாளர் வெண்ணிலா அவர்களினுடைய ஏற்புரைக்கு பெயரலாம். பேசுங்க தங்கபாண்டியன் சார். இதை ஆன் பண்ணிக்கோங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க.
2 நிமிடங்களை கவனத்துல வச்சுக்கோங்க. இன்னமும் கேட்கல சார். கேக்குது உங்க பேச்சு கேக்குது. இப்ப போயிருச்சு உங்க பேச்சு. ஒன்னும் பதட்டம் இல்லாம இது பண்ணுங்க. இல்ல சரி, எப்படி பேசுறீங்களா? எப்படி அதை கிளிக் பண்ணுங்க, அன்மியூட் ஆயிரும். இல்ல வரல. சரி, ஓகே, விட்டுறலாம். சரி, அப்புறம் ஒரு செகண்ட். எழுத்தாளர் வெண்ணிலா அவர்கள் ஏற்புரை தருவதற்காக வருகிறார்கள். பேசுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய 3 நாவல்கள் குறித்து கடந்த 1.5 மணி நேரமாக 3 தோழிகள், மூவரும் அவரவர் தளத்தில் இயங்கிக் கொண்டிருப்பவர்கள், அவர்களுடைய விமர்சன உரைகளை கேட்பது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான, நிறைவான, நம்ம எழுத்த நமக்கு முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து அது குறித்து சுவாரஸ்யமா நாம எழுதின காலத்தை வந்து திரும்ப நினைச்சு பார்க்குற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிற ஒரு நிறைவு 3 பேருடைய பேச்சிலுமே இருந்தது. லோகமாதேவி அவங்களே குறிப்பிட்ட மாதிரி ஒவ்வொரு நாள் வியாழக்கிழமையும் அவங்க வந்து வழக்கமா 5 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. 4:30 5 மணி வரைக்கும் அவங்களுடைய விழிப்பு நேரம். நான் வந்து 7 மணி ஆயிடும் எந்திரிக்க. ஆனா எந்திரிச்ச உடனே வந்து வியாழக்கிழமை காலையில வந்து, ஏன்னா அவங்க இணையத்துல படிக்கிறதுனால புதன்கிழமை நள்ளிரவுலயே வந்து ஆன்லைன்ல வந்து விகடன்ல அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ வாய்ஸ் மெசேஜ் வந்து ஒண்ணு இருக்காது. அவங்க வாசிக்க அப்படியே வரிசையா, சில சமயம் 4 இருக்கும், சில சமயம் 10 மெசேஜ் கூட இருக்கும். படிச்சுட்டு ஒரு மெசேஜா போட்டிருப்பாங்க. ஸோ வியாழக்கிழமை எந்திரிக்க போகும்போதே நம்ம வந்து இந்த காதலர்களுக்கு இடையில வந்து கடிதம் வரும்போது, குறுஞ்செய்திகள் வரும்போது ஒரு பரவசம் இருக்கும்ல. அப்போ வியாழக்கிழமை காலையில பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் லோகால வந்து அவங்களுடைய சேட் பாக்ஸ்ல வந்து ஒரு 5 மெசேஜ், 7 மெசேஜ், 8 மெசேஜ் இருக்கும். அதுவே கண்ணையே துறக்காம அப்படியே அவங்க குரலை கேட்டுட்டு இந்த வாரம் இது வந்திருக்கா அப்படின்னு வந்து ஒரு சந்தோஷத்தோட தான் வந்து கண்ணே விழிப்பேன் நானு. அப்புறம் அவங்க அந்த தொடர் முடிச்ச பிறகு சொன்னாங்க, ஐயோ இனிமே வரப்போற வியாழக்கிழமெல்லாம் எப்படி கடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு ஒரு வெறுமை. நாவல், ஒவ்வொரு நாவலையும் எந்த ஒரு படைப்பையுமே எழுதி முடிக்கும் போது எழுத்தாளருக்கு வர்ற வெறுமை தான் அது. தாங்க முடியாத வெறுமைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய பயணத்தை அது ஓராண்டோ ஈராண்டோ இல்லை 6 மாதங்களோ எழுதின எழுத்தை வந்து தரையிறக்கி விட்டுட்டு நம்ம வந்து அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்றது வந்து அந்த மனநிலை வந்து சொல்லவே முடியாது. அப்படி ஒரு நிலையில தான் நான் இருந்தேன். ஸோ லோகாவும் அதை சொல்லும்போது அவங்க கூட பேசும்போது குறிப்பிட்டாங்க, நான் வந்து அதுக்குள்ள வந்து ஒரு இன்விசிபிள் கேரக்டராகவே இருந்தேன் அப்படின்னு சொல்லி. அப்படி நான் நினைக்கல. நான் எழுதும்போது அவங்களும் இதுல ஒரு பார்ட்டா தான் இருந்தாங்க. லோகா மாதிரி நீரதிகாரத்துக்குள்ள ஒரு முகமாக, ஒரு கதாபாத்திரமாக தொடர்ந்து எனக்கு முன்னாடியும் பின்னாடியும் அதோட இணைந்து பயணிப்பவர்களா குறைந்தது ஒரு 20 பேரையாவது என்னால சொல்ல முடியும். அப்படி ஒவ்வொரு வாரமும் அந்த தொடரோடு வந்து இணைந்து பயணித்த லோகமாதேவி இந்த நிகழ்விலும் வந்து நீரதிகாரம் குறித்து பேசியது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான தருணம். நீரதிகாரத்தை பத்தி எங்க தொடங்கி எங்க வேணாலும் பேசலாம். எல்லா படைப்புக்குள்ளேயும் அது இருக்கும். நம்முடைய படைப்பு அப்படின்னும் போது பேசுறவர்களோடு சேர்ந்து அதுக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் வந்துடும். அப்படிதான் நான் இந்த நிகழ்வையும் பார்க்குறேன். அப்புறம் சித்ரா சிவன் அவங்கள ஒரு முறை தான் நான் வந்து நிகழ்ச்சியில நான் வந்து பார்த்துருக்கேன். அவ்வளோ ஒரு தெளிவான, அவங்கள ஒரு ஆழ்ந்து
கங்காபுரம் அப்படின்றது இன்னைக்கும் எனக்கு வந்து ஒரு கனவுலகத்தினுடைய ஒரு கதை தான். ஆக்சுவலா லோகா வந்து கங்காபுரம் படிச்சுட்டு அதை பத்தி அவங்க ஒரு மின்னஞ்சல் போட்டிருப்பாங்க. ஒரு நீண்ட வெள்ளை முடி ஒரு கோயில் வாசல்ல உட்காந்துக்கிட்டு ஒரு பெரும் கனவு காண்ற ஒரு மூதாட்டியா வந்து அந்த நாவலை படிச்சு முடிச்ச பிறகு அவங்களுக்கு வந்து வந்த ஒரு கனவை பற்றி தன்னுடைய மின்னஞ்சல்ல எழுதிதான் அவங்க முதல்ல எனக்கு வந்து அறிமுகமாகினாங்க. அப்படி வந்து ஒரு கனவுக்குள்ள இருக்கிற ஒரு நகரம் போல, கனவுக்குள்ள இருக்கிற ஒரு அரசன் போலதான் வந்து ராஜேந்திர சோழன். அதை நான் எழுதி முடிச்சுட்டு வந்த பிறகு கூட இன்னும் எனக்குள்ள தொடர்கிற ஒரு கனவாக கங்கை கொண்ட சோழபுரத்தையும் வீரமாதேவியும் அதுல இருக்கின்ற ஆதித்யனையும் தில்லை நாயகியும் எல்லாரையுமே என்னால வந்து சொல்ல முடியும். சில படைப்புகளை நம்ம வந்து எழுதி கடந்த பிறகு அது நம்முடைய நினைவுகள்ல ஒண்ணு ஆழத்துக்கு போயிடும், இல்ல நினைவுகள்ல இல்லாம போலாம், அல்லது எழுதி கடந்திருப்போம். நம்ம அது வந்து ஒரு அனுபவம் போல வந்து எந்த நம்முடைய நினைவுகள்ல எந்த அங்கத்துல இருக்கு அப்படின்னு தெரியாம அது ஒரு இயல்பாக கூட மாறி போயிருக்கும். ஆனா கங்காபுரம் வந்து நான் எழுதி கடந்த பிறகும் எனக்குள்ள ஒரு நினைவாக, ஒரு கனவாக, நான் தினம் உணர்கின்ற ஒரு சில அத்தியாயங்களாக அந்த நாவல் எனக்குள்ள இன்னுமே நீண்டுகிட்டே இருக்கு. கங்கை கொண்ட சோழபுரம் சித்ரா சொன்ன மாதிரி அது வந்து ஒரு வெற்றியின் நகரம் அல்ல, அது ஒரு துயரத்தினுடைய நகரமாக இன்னைக்கு நிலை கொண்டிருக்கிறது. ஆக்சுவலா சொல்ல போனா அது ஒரு துயரத்தின் அடையாளமாக கைவிடப்பட்ட ஒரு குழந்தை போல அது ஒரு வனாந்திரத்தில் வந்து அந்த நகரம் இருக்கிறது அப்படின்ற வழியிலிருந்துதான் கங்காபுரமே எனக்குள்ள வந்து உருவாச்சு. அப்படி அதே உணர்வை அவர்களும் இன்றைக்கு வந்து உணர்ந்து மீட்டெடுத்து அதை சொல்லும் பொழுது ஒரு வாசகர் அப்படின்றவங்களும் எழுத்தாளர் தான் அப்படின்ற அந்த நிதர்சனத்தை மீண்டும் ஒரு முறை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்குள்ள இருக்கிற அரசியலையும் சேர்த்து சித்ரா அன்னைக்கு பேசினாங்க. ஒவ்வொரு முறை ஒரு பிரதியை வாசிக்கும் போதும் அந்த பிரதி வந்து மீண்டும் உயிர் பெறுது. எழுத்தாளருடைய எழுத்தின் மூலமாக மட்டும் அது வந்து உயிர் பெறல, அது வந்து யாருடைய கண்களில் பட்டு, யாருடைய கைகளை தொட்டு, யாருடைய நினைவுகளுக்குள் செல்கின்றதோ அப்பொழுதெல்லாம் அது வந்து மீண்டும் ஒரு புத்தம் புதிய எழுத்தாக, புதிய பிரதியாக உருக்கொள்வதை வந்து வாசகராக, ஒரு சிறந்த வாசகராக என்னால உணர முடியும். அதுதான் உங்களுடைய பேச்சுல இருந்தும் நான் இன்னைக்கு வந்து உணர்ந்துட்டேன். சித்ரா ரத்னா வெங்கட் அவங்க வந்து எனக்கு அரசியலே தெரியாது, அரசியல் நாவல்கள் நான் வந்து முதன்முறையாக படிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லி ஆரம்பிச்சு, ஆனா சாலாம்புரியை பற்றி விரிவான அவருடைய பார்வையை தன்னுடைய வாசிப்பின் மூலமாக முன் வச்சாரு. எல்லாமே பார்த்துட்டாங்க அவங்க. அன்னைக்கு இருந்த அரசியலை பார்த்தாங்க, அந்த ஊருடைய அமைப்பை பார்த்தாங்க, அதுக்குள்ள இருக்கிற மனிதர்கள், அந்த மனிதர்களுக்குள்ள இருக்கிற முரண், அந்த மனிதர்களுக்குள்ள இருக்கின்ற பாகுபாடுகள், அதையெல்லாம் கடந்து அவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு அன்பு, அந்த அன்பை வந்து வெளிப்படுத்தும் விதங்கள், அப்புறம் கிராமத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் நம்ம அணுகி பார்க்கும்போது நிறைய சுவாரஸ்யங்கள் நமக்கு கிடைக்கும். அப்படியே அவர்களுக்கு இந்த வாசிப்பின் மூலமாக கிடைத்த சுவாரஸ்யங்கள். பொன்னம்மாளை பத்தி சொல்லும்போது நான் மீண்டும் நினைச்சிட்டேன், எனக்கு அந்த பொன்னம்மா பாட்டி வந்து ஞாபகம் வந்தாங்க. எங்க ஊர்ல தறி போடுவாங்க, அந்த தறி போடுறதுன்னு பிரியா இங்க இருக்காங்க, சுவேணுகோபால் கூட இணைஞ்சிருக்காரு, அது ரொம்ப பெரிய சந்தோஷம். அவரு கூட பார்த்துருக்கலாம். ஏறக்குறைய வந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரம், 250 அடி நீளம் கூட இருக்கலாம், அவ்வளோ நீளத்துக்கு வந்து பாவை வந்து விரிச்சிருவாங்க. விரிச்சிட்டு அது வந்து ஒரு போர்க்களம் மாதிரி தான் இருக்கும். வெயில் ஏற ஏற வந்து அந்த நூலை வந்து பக்குவமா கொண்டாட முடியாது. கஞ்சி எடுத்துட்டு வா, பில்லு போடு, தண்ணியை ஊத்து அப்படின்னு வந்து ஒரே ஒரு சத்தமா இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நடுவுல வந்து அந்த பாட்டி வந்து திண்ணையில உட்காந்துட்டு நல்ல செக்க செவேல்னு இருப்பாங்க. நான் பார்க்கும்போதே அவங்களுக்கு வந்து முழுக்க நரைச்சி போன ஒரு தோற்றம் தான். புடவை வந்து பின்பக்கம் கொசுவை வச்சு கட்டுவாங்க. கால் எல்லாமே வந்து, ஏன்னா கிராமத்துல வந்து பல்வேறு விதமான வேலைகள், குறிப்பாக தறி வேலை,
கால்குடியில வந்து வேலை செய்யற பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அழுந்தி கால்லாம் நீத்து போயிடும், குச்சி குச்சியா இருக்கும், விரல் வந்து சதைப்பிடிப்பே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு கால் தான் பெரிய பிரதானமான வேலையா செய்யும். அப்படிதான் வந்து இருக்கும். ஆனா அந்த பாட்டியினுடைய பாதங்கள்லாம் அவ்வளோ அழகமான பாதமா இருக்கும். அது முக்கால் வரைக்கும் அந்த காலை கணுக்காலுக்கு மேல புடவை தூக்கிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு வெத்தலையை போட்டுக்கிட்டே போற வரவங்களை எல்லாம் கூப்பிட்டு இருக்கோம், டே கண இங்க வாடா அப்படின்னு. ரத்னா கூட கேட்டாங்க, இந்த கண அப்படின்ற சொல்லு என்ன அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அது வட மாவட்டத்துக்கே உள்ள ஒரு பிரத்யேகமான சொல்லு. இன்னைக்கு கூட என்னுடைய மாமாலாம் என்ன கண எப்படி இருக்க அப்படின்னு தான் வந்து கேட்பாங்க. அது நானும் யோசிச்சு பார்த்துட்டேன். அது எனக்கு தெரிஞ்சு கண்ணு அப்படின்ற அந்த சொல்லினுடைய ஒரு கலோக்கியல் வேர்டா தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். டே கண்ண இங்க வாடா, என்னமோ சொல்றானேடா இவன்லாம் வந்து காதல் காதல் என்னமோ சொல்றான்டா, புதுசா ஏதோ வந்திருக்கான், நீ சாயங்காலம் போகும்போது சொல்லு, நான் வந்து சுருக்கு பையில வச்சிருக்கேன், ஒரு நான் 50 பைசா என்ன வச்சிருக்கேன், எவ்வளோன்னு கேட்டு வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு. என்ன வாங்கிட்டு வரனாத்தா அப்படின்னு. இல்லடா ஏதோ இந்த காதல் காதல்னு ஏதோ சொல்றானுங்கடா, அதை போய் வந்து வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு. இத வந்து அது அது சொல்றதை கேட்டு சிரிச்சிட்டு யாருமே அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து பாட்டே என்ன காதல் வாங்கிட்டு வரணும்ல, 2 ரூபாய் எடுத்து வச்சுக்கோ, அப்பதான் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி தெருவுல இருக்கிற சின்ன பசங்கள்ல இருந்து 50 வயசு ஆளுங்க வரைக்கும் அந்த பாட்டிய வந்து ரொம்ப ரொம்ப வெறுப்பேத்திட்டே இருப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சுதான் பாட்டி கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, இனிமே கேட்காத, உன்னை எல்லாரும் சொல்லி சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க, காதல்னா என்ன தெரியுமா அப்படின்னு சொன்ன பிறகுதான் அது வாயில வந்ததெல்லாம் திட்டுச்சு, டே என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எத்தனையோ ஏகாம்பரியை பற்றியும் நீங்க பேச பேச எனக்கு அத்தனை கதாபாத்திரங்களும் வந்து கண்ணு முன்னாடி வந்தது. சிறு வயதுல வந்து வாழ்க்கையை தொலைத்த ஒரு பெண் வந்து ஒவ்வொரு சாவு வீட்லயும் தன்னுடைய துயரங்களை நினைத்து கண்ணீர் வடிக்கின்ற பெண்ணாக, அதே நேரம் துயரத்தில் இருப்பவர்களை கைப்பிடித்து வெளியில் கூட்டி வருகிற ஒரு பெண்ணாகவும் வந்து மாறி இருந்த ஏகாம்பரியை பற்றி நினைத்து கொண்டேன். ஒரு சைவ மரபில் வந்து அதே நேரத்தில் சுயமரியாதை இயக்கத்தில் தீவிர ஈடுபாட்டோடு செயல்படும் பொழுது எழுகின்ற யதார்த்த வாழ்வினுடைய முரண்களையும் தன்னுடைய ஒரு உண்மை தேடுகின்ற தரிசனத்துக்கும் இடையில இருக்கின்ற முரண்களை வந்து நடராஜன் வந்து வடிவேலு என்ற தன்னுடைய சித்தப்பாவின் பெரியப்பாவின் மூலமாக எப்படி வந்து கடந்து வருகிறான் அப்படின்றதுதான் இந்த கதையினுடைய அடிநாதமாக நான் பார்க்கிறேன். அதோடு சுயமரியாதை இயக்கம், பகுத்தறிவு அப்படின்றது எல்லாமே நம்முடைய தமிழ் மரபில் கடந்த ஒரு 100 ஆண்டுகளாக அறியப்பட்ட ஒரு அறிவு இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு வந்து ஒரு 2000 ஆண்டு ஒரு மரபு இருக்கிறது. தினம் காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டு வெறும் நெத்தியோட யாரையுமே பார்க்க மறுப்பவர்கள் வாழ்ந்த ஒரு ஊர் தான். வெளியில வராங்க அப்படின்னாலே வந்து முகத்தை கழுவிட்டு திருநீர் பூசிட்டு தான் என்னுடைய தாத்தாவில இருந்து பாட்டில இருந்து எல்லாரும் என்னுடைய ஊரினுடைய மக்கள் அத்தனை பேருமே வெளியில வந்து வெறும் நெற்றியோடு வராதவர்களா தான் இருந்தாங்க. அவர்களுக்கு என்று சில கொள்கை இருந்தது, அன்றாட வாழ்வினுடைய நியமங்கள் இருந்தது. அமாவாசைனா சோறு படைச்சி காக்காய்க்கு வைக்காம சாப்பிட்ட நாளே கிடையாது. கிருத்திகைக்கு விரதம் இருந்து சாயந்தரம் படையல் போட்டுதான் கிருத்திகை விரதத்தையே வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி பாட்டியம் அன்னைக்கு மயிலார் அன்னைக்கு முருகனுக்கு படைக்காம சாப்பிட்டதே இல்லை. இப்படி ஒரு வாழ்வியல் நியமங்களோட இருந்தவங்களுக்கு அந்த குடும்பங்களுக்குள்ள கடவுள் இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு வாரிசு, அந்த குடும்பத்தினுடைய இளைய மகன் அப்படி வரும்போது அவன் வந்து அமாவாசையா கிருத்திகையா என்ன சடங்கு பாக்குறீங்க, என்ன தும்மனா ஒண்ணு நின்னா ஒண்ணு வாசப்படியில உட்கார்ந்தா ஒண்ணு, தலையில குனியும் போது பெரும்பாலான எல்லா வீடுகளும் பெரிய வாசப்படிலாம் இருக்காது. கொஞ்சம் வளர்ந்த ஆளு அப்படி பேசிக்கிட்டே வந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு எங்க வீட்டு வாசப்படியிலேயே தலை இடிக்காம வர்றவங்க அப்படின்னா ரொம்ப குறைவானவர்கள் தான். அந்த வீட்லயே காலங்காலமா வாழறவங்க மட்டும்தான் உள்ள வரும்போதே தலைய குனிஞ்சிட்டு வர்ற ஒரு வழக்கம் வந்து இருந்திருக்கும். புதுசா வர எல்லாரும் இப்படி வந்த உடனே நெத்தியில பட்டுன்னு அடி விழும். நான் இப்ப பேசும்போதுதான் நான் நினைச்சு பாக்குறேன், அப்படி உயரம் குறைவான வாசல்கள் தான் இருக்கும். அதுல இடிச்சுக்கிட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்ற பாட்டி இருந்திருக்காங்க. அப்ப இந்த வாழ்வியலுக்குள்ள கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வர்ற ஒரு அறிவியக்கத்தை உள்ள கொண்டு வரும்போது எத்தனை விதமான முரண்பாடுகளை அந்த குடும்பம் சந்திக்க எழுதி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான்
நான் சாலாம்புரி எழுதினேன். குறிப்பாக வட மாவட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. முதலியார் கட்சி என்று சொல்லப்படுகிறது. ஏன் சொல்லப்பட்டது அப்படின்னா, அண்ணாதுரையை ஒட்டி அந்த பகுதியில வந்து ஒரு பெரிய எழுச்சியே இருந்தது. நம்ம இன்னைக்கு அது ஒரு கட்சி ஒரு ஜாதிய பார்வையோட பார்க்கலனா கூட, என்னுடைய கிராமத்துல என்னுடைய தெருவுல உட்கார்ந்து நைட்டு 8 மணி ஆச்சுன்னா எங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒரு பெரிய வரும்போது எங்க அப்பா அதை சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப எப்படி பேசிட்டு இருப்பாங்கன்னா, நம்ம ஜாதியில இருந்து ஒருத்தர் வந்திருக்காண்டா, இவ்வளோ ஜனம் கூடுது, போய் பாரு, மெட்ராஸ்ல மெரினா பீச்ல போய் பாரு, அண்ணாதுரை பேச போறாருன்னா ஊரே கூடி நிக்குது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம நீ வந்து சாமி இருக்கா இல்லையான்லாம் இன்னும் எதுக்கு பேசிட்டு இருக்க, நம்ம ஜாதிக்கார ஒருத்தர் வந்து தலைவரா வந்திருக்கானா அவனை நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் அவங்களுடைய குடும்பத்தோட சேர்ந்து திமுகவினுடைய உறுப்பினர்களாக மாறுவதற்கான ஒரு வாயாலேயே அந்த அப்புறம் நீங்க வந்து கருப்பு அப்படின்றது வந்து மங்களத்திற்கு எதிரான ஒரு நிறமாக தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லுது. ஆனா எங்க ஊருக்கு பக்கத்துல கல்யாணம்னாலும், காது குத்துனாலும், வீட்டுல விசேஷனாலும், திருவிழானாலும் வெறும் கருப்பு சட்டை மட்டுமே போட்டுக்கொண்டு அந்த திருமண சடங்குகளை நடத்துகின்ற ஒரு ஊரே வந்து கருப்பு சட்டையோட இருக்கிற ஒரு ஊரை நீங்க நினைச்சே கூட பார்க்க முடியாது. எல்லா விசேஷத்துக்கும் கருப்பு சட்டையோட தான் இன்னைக்கு வரைக்கும் கருப்பு சட்டையோட தான் அந்த மக்கள் வந்து இருந்துகிட்டே இருக்காங்க. அப்ப இதெல்லாம் எப்படி வந்து 1000 வருஷம் மரபுல இருந்து மாறுவது அப்படின்றது அவ்வளவு எளிதா இல்லை. அதுக்கு ஜாதி பின்னாடி ஒரு வலுவான காரணமா இருந்திருக்கு, கொள்கைகள் பெருசா காரணமா இருக்கு, மாறி வர்ற சிந்தனைகள், அறிவியல் சிந்தனைகள் வந்து முக்கியமான காரணமா இருக்கு. இன்னும் நம்ம எப்படி ஊர்ல வந்து ஜாதியை ஏற்றத்தாழ வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், பள்ளினும் பறையணும் முதலியாரணும் துளுக்கணும் இதெல்லாம் எப்படி இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை ஒரு சின்ன சிறு கிராமத்துல வளர்ந்து எப்படி அந்த ஊரினுடைய மாற்றத்தை கொண்டு வருகின்ற ஒரு சொல்லாக மாற்றதான் வந்து சாலாம்புரி பேசுது. உங்களுடைய வார்த்தைகளில் இருந்து எனக்கு வந்து இந்த உணர்வுகள் எல்லாமே இந்த நிமிஷம் தோணுது, அதை நான் பகிர்ந்துட்டேன். ரத்னா வந்து கெக்கலன் அப்படின்னா புரியல அப்படின்னாங்க. கைக்கோளர் அப்படின்ற வார்த்தையினுடைய ஒரு வட்டார சொல்லுதான் வந்து கெக்கலன். கைக்கோளர் அப்படின்னா செங்குந்த முதலியார்களுக்கு வந்து தொடக்கத்தில் இருந்த பெயர் சோழ பேரரசர்கள்ல இருந்து எல்லாருமே குறிப்பிட்ட கைக்கோளர், கைக்கோள முதலியார் நிறைய சொல்றாரு. கைக்கோளர்ன்றது முதலியார்களை மட்டும் குறிப்பிடல. திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை மாவட்டங்கள் எல்லாம் வந்து இசை வேளாளர்களையும் கைக்கோளர் என்றுதான் வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னு. சோ கைகளால், அதாவது இசைக்கருவிகளை முதல்ல வாச்சவங்க, கைகளால் வந்து எப்படி வேளாளர் அப்படின்னு நம்ம வந்து வேளாண்மை செய்தவர்களை சொல்றோமோ அந்த மாதிரி இசைக்கருவிகளை வாசித்தவர்களையும் கைக்கோளர்கள் சொன்னாங்க. இங்க நெசவு செய்தவர்களையும், நெசவு அப்படின்னா கையாலதான் அவர்களுக்கு வேலை, இந்த கையில தான் அவங்க வந்து நெசவு நெய்வாங்க. அப்ப அவங்களையும் வந்து கைக்கோளர் அப்படின்ற ஒரு ஜாதிய எட்கர் தஸ்டன் வந்து தன்னுடைய தென்னிந்திய குலங்களும் குடிகளும் அப்படின்ற புத்தகத்துல வந்து சொல்றார். அதனுடைய மறுவுதான் வந்து கெக்கலன் அப்படின்றது. நாய்க்கு நிக்க நேரம் இல்லை, கெக்கலனுக்கு வந்து திங்க சோறு இல்லை அப்படின்னு வந்து சொல்ற பழக்கம் வந்து ஊர்ல இருக்கும். அதனால வந்து அந்த வாழ்க்கையை வந்து வட மாவட்டத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கையை, என்னுடைய பால்யத்தை, என்னுடைய அப்பாவினுடைய அனுபவத்தை எழுதணும் அப்படின்றதுதான் நாவல். 3 பேருமே வந்து உங்களுடைய பங்கை சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். ஒரு எழுத்து நமக்குள்ள என்ன பாதிப்பை உருவாக்குது அப்படின்றதுதான் சரியான விமர்சனமாக இருக்க முடியும். நான் எப்பவுமே அறிவு சார்ந்து ஒரு புத்தகத்தை படித்து தத்துவார்த்தமாக இது இடதுசாரி, இது வந்து ஒரு டிராவிடியன் ஸ்டாக்கு, இல்ல இது ஒரு வலதுசாரி தன்மையோட இருக்கு அப்படின்ற ஒரு சித்தாந்தங்களுக்குள்ள அடைக்கிறத நான் வந்து எப்பவுமே விரும்பவே மாட்டேன். ஒரு எழுத்து பூர்வமாக அல்லது நம்முடைய உணர்வோடு அது எந்த விதத்தில் பாதிக்கின்றது அப்படின்றத ஒரு வாசகர் உணர்வது மட்டும்தான் அவர்களுக்கான ஆத்மார்த்தமான அனுபவமாக இருக்க முடியும். ஒரு ஆய்வாளனுடைய வேலைதான் ஒவ்வொரு படைப்பையும் படைச்சிட்டு இந்தந்த இலக்கியங்கள் இந்தந்த அடையாளங்களோட இருக்கு அப்படின்னு சொல்றது. நான் என்னுடைய வாசிப்பை ரசனையின் அடிப்படையில தான் முன்வைப்பேன். அந்த அடிப்படையில நீங்கள் 3 பேருமே உங்களுடைய ரசனையின் அடிப்படையில முன் வச்சிருக்கீங்க. பிரியா இப்போ அவங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க, ஏறக்குறைய இரவு 11 மணி
பிரியா வந்தது உண்மையிலே எதிர்பாராது மட்டும் இல்ல, ரொம்ப சந்தோஷம். ஒரு நம்ம குழந்தை ஒண்ணு டக்குன்னு கண்ணு முன்னாடி ஒளியாந்து நிக்கிற மாதிரி பிரியாவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. அவங்களும் சிறுகதைகள் எழுதிட்டு இருக்காங்க, கவிதை எழுதிட்டு இருக்காங்க. சிங்கப்பூரினுடைய கோல்டன் அவார்ட்ஸ் அதுல வந்து 2 முறை விருது பெற்றிருக்கிறாங்க. தொடர்ந்து எழுதக்கூடிய ஆற்றல் மிக்கவர், அதற்கான முயற்சியிலையும் இருக்காங்க. நிறைய எழுதணும் அப்படின்னு உங்க எல்லாருடைய நான் சொல்ல விரும்புறேன். அவங்களுடைய நாவல் அநேகமா தொடக்க புள்ளியில இப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரியாவுக்கும் என்னுடைய நன்றி. இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து ஏறக்குறைய 2 மாதங்களாக திட்டமிட்டு உங்க அனைவரையும் ஒருங்கிணைத்த அன்பிற்குரிய நண்பர் மந்திரமூர்த்தி அழகு அவர்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும். நண்பர்கள் இணைப்பில் வந்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. மிக்க மகிழ்ச்சி எழுத்தாளர் வெண்ணிலா. மிகச் சிறப்பான முறையில் உங்களுடைய ஏற்புரையை பகிர்ந்து கொண்டீர்கள். பேசின 3 பேருமே அந்த நாவலை ரொம்ப கருத்தாளத்தோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப 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 சிறப்பாக இருந்தது. அதே போல வருகை தந்திருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து கொடுத்ததற்காக நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.